எந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா விஷுவலா இருக்குதா? ப்ரௌசர் கிளியர். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாம் ஆகஸ்ட் குரூப்ல தான் ஷேர் பண்ணிருக்குது. அப்ப டிசம்பர் மந்த்துக்கு கிளாஸ் ஃபீ பே பண்ணாத புள்ளைகள் சம்டைம் இருந்தா, அதாவது நான் சொல்றேன், இந்த அனர்த்தங்கள்ல ஏதாச்சும் ப்ராப்ளத்தால டிசம்பர் மந்த் கிளாஸ் ஃபீ பே பண்ண இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இல்லாட்டி 50% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு குரூப்ஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளே இல்லை. சரிதானே? அப்ப அது சொல்லாம கிளாஸஸை மிஸ் பண்ணிக்கொள்ள வாங்க. சரிதானே? அதை சொல்லி அதுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க, லாஸ்டா நாங்க எதை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம்? ஹைப்பர்லிபிடீமியா. ஹைப்பர்லிபிடீமியா. ஓகே, அப்ப 2 or 3 வீக்ஸ் ஆச்சு தானே, எல்லாம் மறந்துருப்பீங்க தானே? ஹைப்பர்லிபிடீமியா இல்ல இந்த ஃபார்மசி கோர்ஸ்ன்றதே மறந்துருப்பீங்க தானே? அப்படிதானே? பேஜ் 5, 6 அதே நேரம் அக்டோபர் பேஜ் ஆட்கள் சொல்லுங்க பார்ப்போம். அது அக்டோபர் பேஜ் தான் இப்ப ரீசெண்டா தான் வந்தீங்க. அதுக்குள்ள ஒரு 2 or 3 வீக்ஸ் கிளாஸஸ் ஒன்றும் நடக்கல. எல்லாம் மறந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க தானே? அப்படியா? ஓவா இல்லையா? ஓ. ஓ, எல்லாம் மறந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. திரும்ப ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று தேவையில்லையா? திரும்ப இது கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு போறது நல்ல மாதிரி. அப்படியா? ஓ சார். ஓகே, சரி. அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது மேலோட்டமா பார்த்துட்டு இந்த இருந்து போகும். சரிதானே? ஓகே, சரியா. அப்ப அக்டோபர் பெஜ்ஜுக்குரிய ஃபார்மகாலஜி கிளாஸ் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனது. சாரி, லாஸ்ட் வீக் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது. அப்ப ஃபார்மகாலஜில தான் நாங்க மெயினா படிக்க போற மெடிசின்ஸை பத்தி, டிசீஸும் அதுக்குரிய மெடிசின்ஸையும் நாங்க படிக்கிற ஃபார்மகாலஜி. சரியா? அப்ப ஃபார்மசி கோர்ஸ்ன்றாவே நாங்க படிக்க வர்றது எது? மெடிசின்ஸ் தானே. என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன மெடிசின் கொடுக்குற, அதுதானே எங்களோட அல்டிமேட் கோல். வந்துட்டு லைசன் எடுக்கிறது தான். அது இல்லாம மெயின் பர்பஸ் ஒன்று இருக்குது. இது படிச்சு முடிக்கிட்ட கட்டாயம் உங்களுக்கு ஒரு மெடிசின் பேரை சொன்னா பொதுவா இந்த மெடிசின் எந்தெந்த டிசீஸ்க்கு எதிராக கொடுக்குறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணுமே. சரிதானே? அப்ப எங்களோட கோர்ஸ்ல இந்த மெடிசின்ஸை மட்டும் தனியா படிக்கிறதுக்கு உள்ள சப்ஜெக்ட் தான் இந்த ஃபார்மகாலஜி. சரி. அப்ப நான் சொல்றேன், இந்த அக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு லாஸ்டா ஃபார்மகோகைனடிக்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோஸ் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கு. சரியா? அது ஒருக்கா பாருங்கோ. அதை திரும்பவும் செய்யறது தான். சரியா? திரும்ப செய்யாம இல்ல, திரும்ப செய்யற வீக் டேஸ்ல நாங்க அதை செய்வோம், கவர் பண்ணுவோம். வீக் டேஸ்ல அக்டோபர் பேஜுக்கு சொலிட் டோசேஜ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்குது. சொலிட் டோசேஜ் ஃபார்ம் முடியும் அப்படியே, அதாவது டோசேஜ் ஃபார்ம் அப்படியே வீக் டேஸ்ல ஒரு நாள் போகும். அது முடிய ஃபார்மகோகைனடிக்ஸ் பார்ப்போம். சரிதானே? அது இல்லாம லாஸ்ட் பெஜ்ஜுக்கு நடந்த ரெக்கார்டிங்ஸையும் ஒருக்கா பாருங்க. அப்பதான் இதுல உள்ள சில சில டைம்ஸ் விளங்கும். சரியா? இல்லாட்டி சில சில டைம் கொஞ்சம் பிரச்சனையே தரையில. ஓகே தானே? ஆ, அப்ப நீங்க ஆரம்பத்துல எந்த டிசீஸ்க்குரிய மெடிசின் படிக்க போறேன்டா, அதுதான் நீங்க ஹெடிங் தந்திருக்கீங்க. சொல்லுங்க என்ன? இந்த டிசீஸ்க்குரிய மெடிசின் தான் ஹைப்பர்லிபிடீமியா. படிக்கிறது. இது கொஞ்சம் பெரிய பரவேட் மாதிரி தானே. இதில் எங்களுக்கு விளங்குற தமிழ்ல சொன்னா என்ன டிசீஸ், என்ன நோய்? கொலஸ்ட்ரால். ஆஹ் எங்களோட டே டு டே லைஃப்ல வீட்டுல சொல்ற இல்லாட்டி வீட்டுக்குள்ள சொல்ற சொல்தான் என்ன? கொலஸ்ட்ரால் கூட. அப்ப அந்த கொலஸ்ட்ரால் கூடின ஆட்களுக்கு எடுக்கிற மெடிசின்ஸ் தான் நாங்க படிக்க போறோம். சரிதானே? ஓகே, அப்ப அதுக்கு நாங்க பார்த்தோம் இந்த டிசீஸ் எப்படி வார் விளங்குதா. எப்படி ஒரு டிசீஸ் வாரன்னு எங்களுக்கு சரியா விளங்கினா தான் அந்த டிசீஸ எங்களுக்கு குறைச்சு கொள்ளையிலும், இல்லாட்டி லிமிட் பண்ணி கொள்ளையிலும், இல்லாட்டி குணப்படுத்தி கொள்ளையிலும். சரியா? நாங்க மெடிசின்ஸ் படிச்சதுக்கு எல்லா மெடிசினுமே நோயை குணப்படுத்துற இல்ல. விளங்குதா? அப்ப குணப்படுத்துறது வேற, லிமிட்டுக்குள்ள கொண்டு வரன்றது வேற. விளங்குதா? இப்போ சும்மா சொல்லுமே, ஒரு பெயின் ஒன்று வந்திருக்கு, நாங்க பெயின் கில்லர் ஒன்று எடுத்தா என்ன நடக்கிற? பெயின் ஃபுல்லாவே இல்லாம வருது.
அதே மாதிரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு கொலஸ்ட்ரால் மெடிசின் எடுக்க கிட்ட எங்களோட உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் ஃபுல்லா இல்லாம போறே இல்ல, விளங்குதா? 0 லெவலுக்கு வர இல்ல. என்ன செய்யற அந்த மெடிசின்ஸ் நார்மலா இருக்கிற ரேஞ்ச் உள்ளுக்கும் லெவல் உள்ளுக்கும் கொண்டு வர. அதே மாதிரி தான் நாங்க சுகருக்கு எடுக்கிற மெடிசின், சீனி சீனி இந்த வில்ல என்று நான் சொல்லுவேன் சீனி மெடிசின்ஸ். சரி, சுகருக்கு எடுக்கிறது டயபெட்டிக் மெடிசின்ஸும் என்ன செய்யறா அந்த லிமிட்டுக்கு கொண்டு வரைத்தான் வேலை. சரி, சில மெடிசின்ஸ் இருக்குது ஃபுல்லாவே 0 லெவலுக்கு கொண்டு வரும், சிலதிரிகே நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வருது. அப்ப நாங்க இந்த கொலஸ்ட்ராலுக்கு எடுக்கிற மெடிசின்ஸ் என்ன செய்யணும்னா நார்மல் ரேஞ்ச் என்னன்றீங்க தானே அதுக்குள்ளுக்கு கொண்டு வர மெடிசின்ஸை தான் நாங்க பார்க்க போறோம். சரி, அது முன்னுக்கு ஸ்டார்ட்ல மாதிரி பார்த்துட்டு வருவோம். கொலஸ்ட்ரால் எங்க இருக்கிறது பிரச்சனை? கொலஸ்ட்ரால் நான் சொல்றோமே கொலஸ்ட்ரால் கூடன்னு தானே சொல்றோம். கொலஸ்ட்ரால் எந்த இடத்துல கூட இருக்கிறது ப்ராப்ளம்? பிளட்ல. வெரி குட், பிளட்ல. சரியா? அப்ப நோட் மாதிரி பார்ப்போமே. அப்ப கொலஸ்ட்ரால் பிளட்ல இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு சொல்ற. நார்மலா இருக்கிறது இல்ல, அந்த நார்மலா இருக்கிற லெவலை விட கூட இருக்கிறது தான் ப்ராப்ளம். சரியா? எங்க? பிளட்ல. சொல்லுங்க, இப்ப பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் எங்கால வர? நான் இன்டேக் பண்ற ஃபுட்ஸால. ஒன்று நாங்க இன்டேக் பண்ற ஃபுட்ல கொலஸ்ட்ரால் இருந்தா அப்ப அதுல இருந்து பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் வரையில. சரிதானே? இப்ப என்னது? ஃபுட்ஸ். இப்ப நாங்க இருக்கிற ஃபுட்ஸ்ல உள்ள கொலஸ்ட்ரால் பிளட்டுக்கு வரையும். சொல்லுங்க, ஒரே ஒரு வழி ஃபுட்ஸ்ல இருந்து வர்றது மட்டுமா? உடலை உற்பத்தி செய்யறது. எங்கட உடம்புல ஒரு ஓர்கன் இருக்குது. சரி, அந்த ஓர்கன் என்ன செய்யும்டா கொலஸ்ட்ரால ப்ரொடியூஸ் பண்ணும். சொல்லுங்க, எந்த ஓர்கன், எந்த அங்கம் எங்கட உடம்புல கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யுது? லிவர். சரியா? அப்ப லிவர்ல இருந்தும் பிளட்டுக்கு என்ன வரும்? கொலஸ்ட்ரால் வரப்போகுது. அப்ப உண்மையா இப்படி வரைஞ்சதுக்கு உண்மையிலே ஃபுட் டைரக்டா பிளட்டுக்கு வார இல்ல. முதலாவது ஃபுட் இல்லாட்டி ஃபுட்ல உள்ள கொலஸ்ட்ரால் லிவருக்கு போய் லிவர்ல இருந்து தான் திரும்ப பிளட்டுக்கு வாரு. சரிதானே? எப்படியோ வருது தானே பிளட்டுக்கு. இப்போ ஒன்று ஃபுட்டால வார, அடுத்தது லிவரால உற்பத்தி செய்யற சில கொலஸ்ட்ரால். சரி, அப்ப நான் கேட்கிற கொலஸ்ட்ரால்ன்றது ஃபுல்லாவே முற்றிலுமா ஒரு பேட் காய் உண்டா? அதாவது சொல்ற கெட்ட ஆள் உண்டா, இல்லாட்டி எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆளா? தேவைத்தான் கொலஸ்ட்ரால், ஆனா அந்த லிமிட்ல இருந்தா. சொல்லுங்க, கொலஸ்ட்ரால் எங்களுக்கு என்னென்ன செஞ்சு தருது உடம்புக்கு? இல்லாட்டி என்னென்னத்துக்கு கொலஸ்ட்ரால் தேவை? சக்தி தரு. முதலாவது கொலஸ்ட்ரால் எங்களுக்கு எனர்ஜி தரும். சரி, எனர்ஜி சோர்ஸ் உண்டா இருக்கிறது சக்தி மூலமா. ரெண்டாவது வெப்ப காப்பு படையாக துடிப்பற்று. அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு என்ன சொல்லலும்? எந்த இடத்துல இருக்கும்? இல்ல இல்ல, ஓ ஸ்கின்ல. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொன்னா செல் மெம்பரேன்ஸ்ல. சரி, அது நீங்க நீங்க சொன்ன சரி. எடிபோஸ் டிஷ்யூல வந்துட்டு என்னது ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணும், அதாவது உள்ளுக்கும் வராம வெளியிலையும் போகாம, அதையும் சொல்லுமே. சரி, ஹீட் ரெசிஸ்டர். வேற என்ன செய்யும்? நர்வ் கண்டக்ஷன். விலங்கில்ல, நர்வ் கண்டக்ஷன். நர்வ் கண்டக்ஷன்ஸ்க்கு தேவை. ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்மிஷனுக்கு வேற எந்த இடத்துல தேவை?
இன்னொரு சொல்லி தந்த ஹோமோன் ஹோமோன்ஸ். சரியா, ஹோமோன்ஸ். சில ஹோமோன்ஸ் இருக்குது தனியா கொலஸ்ட்ராலால தான் ஆக்கப்பட்டுரு. இன்னும் ஒன்று இருக்குது ஏன்னா சில விட்டமின்ஸ். சரியா, கொலஸ்ட்ராலால தான் ஆக்கப்பட்டுரு. அப்ப இவ்வளவுத்துக்கும் கொலஸ்ட்ரால் தேவை. சரியா, அப்ப நார்மல் லெவல் இருந்தா அந்த காணப்படுற கொலஸ்ட்ராலால இந்த வேலைகள் நடக்கல. இதை விட கூட இருந்தா, நார்மலை விட கூட இருந்தா என்ன நடக்குற பிரச்சனை? ஹைப்பர்லிபிடீமியா வரும். ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால். சரியா, நார்மல் லெவலை விட கொலஸ்ட்ராலோட லெவல் நல்லா கூட கிட்ட என்ன நடக்கிற பிரச்சனை? அதான் ஹைப்பர்லிபிடீமியா கண்டிஷனரி சொல்ற. அதால என்ன பிரச்சனை? கார்டியக் டிசீஸ். ஒண்ணு கார்டியக் டிசீஸ உண்டு பண்ணிடும். இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படல. அவ்வளவுக்கும் காரணம் அதுதான். சரியா, நீங்க சொன்னது என்ன? இப்ப நார்மலா என்ன சாரி, நாடியோ நாளம் உண்டோ வெட்டி பார்த்தா, சரியா கட் பண்ணி பார்த்தா அழகா இப்படி இருக்கும் தானே. இப்ப இப்படி இருக்கிறதுல கொலஸ்ட்ராலோட அளவு கூட 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 அந்த கூடுற கொலஸ்ட்ரால் என்ன செய்யும்டா, இந்த இடத்துல சரியா பாருங்க, வெளியால இல்ல இந்த உள்ளுக்கு இடத்துல போய் படியிற, கொஞ்சம் கொஞ்சமா படியிற. சரியா, அப்படி படிஞ்சு 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 ஒரு கட்டத்துல, சரியா நார்மலா இந்த அளவுல இருந்தது இப்படி மாறுற விளங்குதா. இந்நேரம் எல்லாம் என்ன நடந்தா கொலஸ்ட்ரால் படிஞ்சிருச்சு. இன்னும் காலம் போக போக அப்படியே கொலஸ்ட்ரால் படிஞ்சு 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 ஃபுல்லா அந்த வெயின் ஓ ஆர்டரி ஃபுல்லா அடைபட்டு. சொல்ற விளங்குதா? அப்படி ஃபுல்லா அடைபட்டா என்ன பிரச்சனை? ஹார்ட் அட்டாக். ஒன்று ஹார்ட் தானே பிளட் பம்ப் பண்ற. சரியா, இப்ப பம்ப் பண்ண கிட்ட இந்த ஹோஸால இல்லாட்டி இந்த பட்டையால தானே போக போற பிளட், நாடி இல்லாட்டி நாளத்தால தானே போக போற. அது ஃபுல்லா அடைப்பட்டிருந்தா, சரியா ஃபுல்லா அடைப்பட்டிருந்தா யோசிங்கோ, மோட்டர் ஒன்று சுவிட்ச் ஆன் பண்ணிருக்குது, அந்த ஹோஸ்ல நீங்க ஃபுல்லா தண்ணி போக விடாம அடைச்சு வச்சிருக்கி, என்ன செய்யும்? மோட்டர் கொஞ்ச நேரத்துல ஹீட் ஆகி வெடிக்க பார்க்கும். தண்ணி போகாததால பிரஷர் ஒன்று வரா அந்த மோட்டருக்கு. அதே மாதிரி தான் இங்க ஹார்ட் பிளட் பம்ப் பண்ண கிட்ட முன்னுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு தடை இருக்கு. அப்ப ப்ரெஸ் பண்ணி பாக்குற, பீட் பண்ணி பாக்குற, ஏண்டி மட்டும் ப்ரெஷரை கொடுக்குற, பிளட் போகாம கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்னா ஹார்ட் அப்படியே வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்ப ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும், கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும். அடுத்தது, இப்படி ஒரு இடத்துல அடப்பட்டா இதுக்கு அங்கால உள்ள, சரியா இது ஒரு இடத்துக்கு தானே பிளட்டை கொண்டு போற, இப்படி கொண்டு போற வழியில தானே இப்படி நிரம்பிருக்குது. அப்ப இதுக்கு அங்கால உள்ள ஆர்கன்ஸ்க்கு பிளட் கிடைக்காது. சொல்லுங்க, பிளட்ல தானே ஆக்சிஜன் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்ப இங்கால உள்ள டிஷ்யூஸ்க்கு சொல்லுங்க, ஒரு டிஷ்யூ இருக்கு, இந்த டிஷ்யூக்கு என்ன கிடைக்காது? பிளட் கிடைக்காது. அதே நேரம் பிளட்ல உள்ள நியூட்ரிஷன்ஸோ ஆக்சிஜன்ஸோ கிடைக்காது. அப்ப இந்த இடத்துல உள்ள செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குற, விளங்குதா, செத்து போற. இந்த இடத்துல உள்ள கலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்து கொண்டு போற. அப்படியே கலங்கள் டெட் ஆக அந்த ஓகனே டெட் ஆகுற, விளங்குதா. அப்ப செல் டெத் நடக்குற அதே நேரம் ஓகன் ஃபெயிலியர் ஆகுற. அந்த இடத்துக்கு பிளட் கொண்டு போற வெசல்ஸ்ல இப்படி ஒரு கொலஸ்ட்ரால் படிவு வார்த்தால, சரியா சும்மா சொல்லுவோம். அது பிரெயினுக்கு கொண்டு போற ஒரு நாடில இப்படி நடந்தா பிரெயினுக்கு பிளட் கிடைக்காது, பிரெயின் செல்ஸ் எல்லாம் இறக்கும், அப்புறம் பிரெயின் ஃபெயிலியர் வாரு. அதுக்கு நான் சொல்றேன் ஸ்ட்ரோக். சரியா, பிளட் கிடைக்காம பிரெயின்ல உள்ள செல்ஸ் டெட் ஆகிறதுக்கு, இறந்து போறதுக்கு. அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் பிளட் தேவையே. என்னதான் ஹார்ட் உள்ளுக்கும் பிளட் இருந்தாலும் ஹார்ட்ல உள்ள மசில்ஸ்க்கு பிளட் தேவை. அதுக்கு முடியுறு நாடி, சரியா முடியுறு நாடி தானே பிளட்டை கொண்டு போற. அப்ப அந்த முடியுறு நாடியில இப்படி படிய கிட்ட, சரியா. அப்ப ஹார்ட்டுக்கு என்ன கிடைக்காது? ஹார்ட் டிஷ்யூஸ்க்கு பிளட் கிடைக்காது. அதால அந்த கலங்கள் இறக்க போற, சரியா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பட்டுட்டு வர கிட்ட ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணி இந்த இடத்தால இன்னொரு பைபாஸ் ரோட் ஒன்று செஞ்சு வைக்கிறது. அப்ப இந்த இடத்துல அடைப்பட்டாலும் இந்த மேல ரோட்டால போகுமன்றதுக்கு
அந்த சர்ஜரியோட பேர் என்ன? இப்ப நான் சொன்ன வேர்டு பைபாஸ். பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றேன். சரி, என்ன இந்த இடத்துல பிளட்டுக்கு போகலாம், கொலஸ்ட்ரால் போய் படிஞ்சு அந்த இடத்துல ஃபுல்லா பிளாக் ஆகிருக்கு. இப்போ பைபாஸ் ரோடு வந்து நாங்க ஆர்டிபிஷியலா அமைச்சு கொடுக்குறோம். இல்லைன்னா இந்தியாவில பக்கம் உள்ளதெல்லாம் செத்து போகும். சரியா? அப்ப ஃபெயிலியர் நடக்கும். சரி, ஹார்ட் ஒரு பகுதி அப்படியே இறந்து போகும். அப்ப ஒழுங்கா பீட் ஆகாது, ஒழுங்கா அதுல ஃபங்க்ஷனை செய்யாது. சரிதானே? அப்ப கொலஸ்ட்ரால் நல்ல ஒத்தர் தான், ஆனாலும் நார்மலா இருக்க வேண்டிய அளவை விட கூட கிட்டதான் பிரச்சனையை கொண்டு வர. சரியா? அப்ப நாங்க ஒன்று டயட்டால இருக்கட்டும், இல்லைண்டா எக்ஸசைஸால இருக்கட்டும், இல்லைண்டா கடைசி கட்டம் மெடிசினை எடுத்து சரி அந்த கொலஸ்ட்ரால திரும்ப பழையபடி நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர. சரியா? ஸ்டார்ட்ல எடுத்தோடனே கொலஸ்ட்ரால் கூடணுண்டு நாங்க மெடிசின் எடுக்கிற இல்ல. அதே மாதிரிதான் டயபெட்டிக்கும். சீனி கூடணுண்டு உடனே நாங்க மெடிசின் எடுக்கிற இல்ல. டெஸ்ட்டுக்கு பாக்குற டயட்டரி கண்ட்ரோல், ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க எடுக்கிற சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளானை எடுத்து கொலஸ்ட்ரால இல்லாட்டி டயபெட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு பாக்குறேன். சரியா? அப்படி கஷ்டம் அப்படியும் நடக்குது. இல்லைன்னா அடுத்தது எக்ஸசைஸை கொஞ்சம் கூட்டி பாக்குறேன். சரியா? சுருக்கமா சொல்றேன்டா, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படின்னு சரி வரலண்டா தான் கடைசி கட்டத்துக்கு நாங்க மெடிசினுக்கு போறோம். ஃபெஸ்ட்டுக்கே மெடிசினை எடுக்கிறது இல்லை. சரிதானே? ஓகே, அப்ப இந்த பேக்ரவுண்ட விளங்கிக்கோங்க. சரி, இந்த பேக்ரவுண்ட விளங்கிக்கோங்க. சரி, இப்ப திரும்ப இந்த மேல படிச்ச விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். என்ன சொன்ன? பிளட்ல தானே கொலஸ்ட்ரால் லெவல் கூடனா ப்ராப்ளம் சொல்றேன். இப்ப பிளட்டுக்கு எங்கால கொலஸ்ட்ரால் வாரு அதை தெரிஞ்சுக்கொள்ளணுமே. அப்ப வார இடத்துல எங்களுக்கு குறைச்சிக்கொள்ள இயலும். அது மாதிரி என்னமாவது வேலையோடு செஞ்சு கொள்ளலுமே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடம் தான் சொல்லுங்க, எங்கிருந்து வார? லிவரே உற்பத்தி செஞ்சு அனுப்புற. சரியா? அடுத்தது எங்க சொல்லுங்க? எங்கட குடல் இருக்குது. குடல்ல இருந்தானே ஃபுட் எப்சர்ப் ஆகிற. குடல்ல இருக்குது லிப்பிட் உணவு. அது குடல்ல இருந்து எங்கேக்கு வார? லிவருக்கு வார. அதுவும் பிளட்டால தான் வார, லிவருக்கு வார. ஆனா அதுக்கு நாங்க சைக்குலரி சிஸ்டம் என்று சொல்றே இல்லை. சரி, போர்ட்டல் வெயினால தானே வருது. சரி, அப்ப லிவருக்கு வந்து திரும்ப சைக்குலரி சிஸ்டத்துக்கு போகுது, பிளட்டுக்கு போகுது. சரி, கொலஸ்ட்ரால். சரியா? அப்ப ஒன்று லிவரால, அடுத்தது நாங்க எடுக்கிற ஃபுட். சரியா? அப்ப இது கொலஸ்ட்ரால் வாரத்துக்குரிய வழிகள், அதாவது எங்கட உடம்புல கொலஸ்ட்ரால் கூடுறதுக்குரிய வழிகள். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் இருக்கு எங்களோட உடம்புல. சொல்லுங்க பாபம். கொலஸ்ட்ரால் இன்டேக் ஆகிற மெத்தட்ஸை நீங்க சொன்னீங்கன்னு, ஒன்று ஃபுட்டால வரையிலும் உடம்புலக்கோ, அடுத்து லிவர் தேவையான அளவு உற்பத்தி செஞ்சு கொள்ள இயலும். அது இல்லாம கொலஸ்ட்ரால் பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் இருக்கா, அதுதான் நீங்க மேல சொன்ன. இவ்வளத்துக்கும் கொலஸ்ட்ரால் பயன்படுத்தப்பட்டு அப்படியே பிளட்ல வச்சு நிக்கிறீல்ல, இந்த தேவைக்கு கொலஸ்ட்ரால் பயன்படுத்தப்பட்டு. சரியா? அப்ப இங்க லிவர்லயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. அப்ப லிவர்ல இருந்து இது நான் பிளட் எழுதுறேன்னா, பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் வாரு. சரியா? பிளட்ல இருந்து அடுத்தது எங்கேக்கு போறேன்டா, செல்ஸ்க்கு போற, இல்லாட்டி ஓர்கன்ஸ்க்கு போற. சரி, அடுத்த கட்டம் ஓர்கனுக்கு போற. பிளட்ல இருந்து ஓர்கன்ஸ்க்கு பிளட் போறதோட பிளட்ல உள்ள கொலஸ்ட்ராலும் போற. அப்ப இங்க ஓர்கன்ல உள்ள அங்கங்கள்ல உள்ள டிஷ்யூஸ் இல்லாட்டி கலங்கள் அந்த கொலஸ்ட்ரால அவங்களோட தேவைக்காக பயன்படுத்தி கொள்றோம். விளங்குதா? ஒன்று சக்தி தேவைக்காக இருக்கலும், இல்லண்டா நரம்புக்கள்டா அவங்களோட கணத்தாக்கத்தை கடத்துறதுக்காக இருக்கலும், இல்லாட்டி ஓமன்ஸ் உற்பத்தி செய்யறதுக்காக இருக்கலும், விட்டமின்ஸ் உற்பத்தி செய்யறதுக்காக இருக்கலும். சரியா? அது மாதிரி தேவையான அளவு இந்த ஓர்கன்ஸ்ல அங்கங்கள்ல கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொள்றோம். சரியா? எடுத்து மிஞ்ச கொலஸ்ட்ரால், சரியா,
எஞ்சினது திரும்ப பிளட்டுக்கு வார். சரியா? திரும்ப பிளட்ல இருந்து திரும்ப எங்கேக்கு போறேன்டா லிவருக்கு போறேன். இதை பார்த்த நல்லா விளங்கியோங்க. இப்ப ஸ்டார்ட்ல லிவர்ல இருந்து பிளட்டுக்கு வார். சரியா? பிளட்ல இருந்து ஓர்கன்ஸ்க்கு போறேன். விளங்குதா? ஓர்கன்ஸ்ல தேவையான அளவு எடுத்து கொண்ட போறோம். எஞ்சினது திரும்ப அப்படியே பிளட்லயே கொட்டி விட்டுரு. விளங்குதா? திரும்ப பிளட் என்ன செய்யற, திரும்ப லிவருக்கு கொண்டு வார். அதே மாதிரி நான் சொன்னது, ஃபுட்டால எப்சர்வ் ஆன கொலஸ்ட்ரால் எங்கே கொண்டு போற, லிவருக்கு கொண்டு போற. சரிதானே? அப்ப ஃபுட்ல இருந்து எப்சர்வ் ஆன கொலஸ்ட்ரால் இந்த எப்சர்வ் ஆன இடத்துல இருந்து லிவர் வரைக்கும் எந்த ஃபார்ம்ல கொண்டு போற சொல்லி தந்த சில பேர் சொல்லி தந்த இந்த பேர்ல இந்த வடிவத்துல கொண்டு போறேன். லிப்போப்ரோட்டீன் கேப்சூல்ஸாக போகும். லிப்போ புரோட்டீன் கேப்சூல்ஸ். சரியா? அதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வரும். ஒன்று கைலோ மைக்ரோ. அடுத்தது விஎல் டிஎல். அடுத்தது HDL, LDL. அடுத்தது HDL. சரியா? ஐடியல் ஒன்று இருக்கு. அது பெருசா எனக்கு தேவைப்பட்டல. அப்ப இவ்வளவு போதும். அப்ப ஃபுட்ல இருந்து எடுக்கிற, சரியா, ஃபுட்ல இருந்து இந்த இடத்துல எடுக்கிற கொலஸ்ட்ரால் இருக்கு தானே, அது என்ன வடிவுல லிவருக்கு கொண்டு போற சொல்லுங்க. அதுல பேர் தானே என்ன, கைலோ மைக்ரோ. சரி, இது அவ்வளவுமே லிப்போ புரோட்டீன் தான். அதாவது லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்துதான் கொண்டு போற, தனியா லிப்பிடை மட்டும் கொண்டு போற இல்ல. சரியா? அப்ப கைலோ மைக்ரோன் என்ற ஃபார்ம்ல தான், அதாவது இதுல முன்னறிக்கி புரோட்டீனும் லிப்பிடும் தான். ஆனா என்ன வித்தியாசம்டா, இதுல லிப்பிட் அளவு நல்லா கூட, புரோட்டீன் அளவு நல்லா குறையும். இல்லைங்கதா? கைலோ மைக்ரோன். சரி, இப்ப லிவருக்கு கொண்டு போயாச்சு. லிவர்ல இருந்து பிளட்டுக்கு எந்த ஃபார்ம்ல வெளியில அனுப்புற, திரும்ப லிவர்ல இருந்து பிளட்டுக்கு எந்த வடிவுல கொட்டுற, HDL. VLDL. ஞாபகம் VLDL. அப்படின்னா VLDL என்ன அர்த்தம், டெபினிஷன் இல்லாட்டி விரிவாக்கம் சொல்லுங்க பாப்போம். வீண்டா Very low density lipoprotein. வெரி லோ டென்ஸ் லிப்போப்ரோட்டீன். அப்படின்னு என்ன அர்த்தம், அடர்த்தி நல்லாவே குறும். அப்படித்தானே? லோ டென்ஸ்டா வெரி லோண்டா நல்லாவே குறும். அப்படின்னா இப்ப சிம்பிளா சொல்லுமே, நான் சொன்ன லிப்போப்ரோட்டீன் தான் என்ன, யார் யார் சேர்ந்திருக்கணும், லிப்பிடும் புரோட்டீனும். சரியா? இப்ப இந்த வெரி லோ டென்ஸ், அதே நேரம் கைலோ மைக்ரோன்ல எல்லாம் புரோட்டீன் அளவு நல்லாவே குறைவு. விளங்குதா? லிப்பிட் அளவு நல்லாவே கூடு. விளங்குதா? லிப்பிட் சைஸ்ல பெருசி. விளங்குதா? சைஸ்ல பெருசி, பாரத்துல குறைவு. விளங்குதா? சைஸ்ல பெருசி, பாரத்துல குறைவு. சைஸ் நான் சொல்றது அளவுல, சைஸ்ல பெருசி, அளவுல பெருசி, ஆனா பாரம் குறைவு. சரிதானே? அப்ப டென்ஸ்ண்டா என்ன நாங்க சொல்ற, டி சமன் MOV தானே. பாரம் குறைவு அவங்கட, ஆனா கன அளவு நல்லா கூடு. அதால அவங்களுக்கு அடர்த்தி நல்லா குறையும். அப்ப லிப்பிட் அளவு கூட 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 அடர்த்தி குறையுது. அப்ப இந்த லிவர்ல வச்சு வரகிட்ட, சரியா, லிவர்ல வச்சு வரகிட்ட இந்த இடத்துல லிப்பிட் அளவு நல்லாவே கூடு. சரிதானே? லிப்பிட் தானே கொண்டு போகணும். அப்ப இந்த இடத்துல லிப்பிட் அளவு நல்லாவே கூடு. சரி, அப்ப பிளட்டுக்கு வர லிவர்ல இருந்து VLDL ஃபார்ம்ல. இப்ப பிளட்ல ஓர்கனுக்கு கொண்டு போக கிட்ட VLDL LDL மாறுற. விளங்குதா? அப்படி ஏண்டா பிளட்லையும் கொஞ்சம் போல கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொள்ளப்படுற. விளங்குதா? கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பாவிச்சு படுற. அப்ப லிப்பிட் அளவு கொஞ்சம் குறையுற. அதால வெரி லோ டென்ஸ்ல இருந்து லோ டென்ஸ்க்கு மாறு. அதாவது இதை நினைச்சுக்கோங்களேன்,
லிப்பிட் அளவு கூட கூட டென்சிட்டி குறையுது. மாத்தி சொல்றேன்டா, லிப்பிட் அளவு குறைய குறைய டென்சிட்டி கூட்டுரு. அப்ப ஆரம்பத்துல லிவர்ல வச்சு வரைக்கிட்டு லிப்பிட் அளவு நல்லாவே கூட, அதால டென்சிட்டி நல்லாவே குறையும். பிளட்டுக்கு வந்த பிறகு பிளட்ல இருந்து கொஞ்சம் போல லிப்பிட் அவங்க பயன்படுத்தி கொள்ற, அந்த இடத்துல மெட்டபாலிசம் நடக்குது. அதால இந்த இடத்துல வெரி லோ டென்ஸ்ல இருந்து லோ டென்ஸ்க்கு வாரு. அப்பயும் லிப்பிட் இருக்கு, இல்லாம இல்ல, லிப்பிட் இருக்கு, சரிதானே? ஆனா இந்த இடத்துல இருந்த அளவு இல்ல, சரியா? இந்த இடத்துல இருந்த அளவு இல்ல, இந்த இடத்துல குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஓர்கன்ஸ்க்கு போன பிறகு இந்த இடத்துல நிறைய லிப்பிட் எடுத்துக்கொள்ற, சரியா? நிறைய லிப்பிட் எடுத்துக்கொள்றது, சரியா? எடுத்துக்கொண்ட பிறகு என்ன நடக்குறது? இன்னும் லிப்பிட் அளவு குறையுது, சரியா? அப்ப லிப்பிட் அளவு குறைஞ்சா என்ன நடக்கும்? டென்சிட்டிக்கு சொல்லுங்க, கூடும். அப்ப லிப்பிட் எல்லாமே இந்த இடத்துல கொலஸ்ட்ரால் நல்லாவே எடுத்துக்கொண்ட பிறகு மிஞ்சி வாரத்துல லிப்பிட் நல்லாவே குறைவும். அதெல்லாம் இன்னைக்கு என்ன பேர் சொல்றாங்க? high density lipid HDL. HDL சொல்ற. அந்த HDL இந்த பிளட்ல இருந்து அப்படியே திரும்ப லிவருக்கு கொண்டு போடு, சரியா? திரும்ப HDL லிவருக்கு வர சொல்ற, விளங்குதா? திரும்ப இருக்கா சொல்றேன். இப்ப பிளட்டுக்கு மெயினா கொலஸ்ட்ரால் இல்லாட்டி லிப்பிட் வார ஒன்று நாங்க எடுக்கிற ஃபுட்ல இருந்து, அந்நேரம் அடுத்தது லிவர்ல இருந்து. என்னதான் 2 இடத்துல வச்சு வாரண்டாலும் நாங்க ஃபுட்ல எடுக்கிற கொலஸ்ட்ராலும் எங்கேயும் தான் போற ஃபர்ஸ்ட்டுக்கு, சொல்லுங்க, லிவருக்கு தானே போறது. அப்ப ஒட்டுமொத்தமா எங்களுக்கு சொல்லலும் பிளட்டுக்கு எங்க இருந்து லிப்பிட் வர? பிளட்டுக்கு மெயினா லிப்பிட கொடுக்குற கொலஸ்ட்ரால கொடுக்குற ஆள் தான் லிவர். அப்ப பிளட் வந்து என்ன செய்யும்? லிவர் கிட்ட வச்சு எடுத்துக்கொண்டு போயிட்டு ஓர்கன்ஸுக்கு கொடுக்கும், விளங்குதா? பிளட்டுக்கு தேவையான கொஞ்சம் போல எடுத்துக்கொண்டுட்டு, அதாவது அதுல நாடி நாளத்துகளுக்கு தேவையானது கொஞ்சம் போல எடுத்துக்கொண்டுட்டு மீதி எல்லாம் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குற? ஓர்கன்ஸுக்கு கொடுக்குற. அடுத்தடுத்த அங்கங்களுக்கு தேவையான அங்கங்கள் இருக்குதே, சும்மா சொல்லுமே, ஹோமோனை உற்பத்தி செய்யற அங்கங்கள் இருக்குதே. அப்ப கொலஸ்ட்ரால் ஹோமோன் இல்லாட்டி லிப்பிட்லால உருவாகிற ஹோமோன் உற்பத்தி செய்யற அங்கங்களுக்கு போயிட்டு லிப்பிட கொடுக்கும், கொலஸ்ட்ரால கொடுக்கும். ஆனா ஃபுல்லா கொடுக்குற இல்ல, ஃபுல்லா கொடுக்கலண்டா தேவையான அளவு கொடுக்குற, மீதி கொஞ்சத்தை திரும்ப பிளட்டுக்கு வந்து திரும்ப லிவருக்கு வார. சரி, இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எடுப்போமே. சரி, சொல்லுங்க. பிளட் இத்தனை நாங்க இன்னைக்கு வரைவோம் இப்படி. இது ஒரு வெயின் இல்லாட்டி ஆர்டரி, அதாவது நாளம் இல்லாட்டி நாடின்னு எடுப்போமே. இவங்களுக்கு எங்க இருந்து கொலஸ்ட்ரால் வார? எந்த இடத்துல வச்சு கொலஸ்ட்ரால் வார? இது பிளட் இருக்கு உள்ளது. பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் இல்லாட்டி லிப்பிட கொடுக்குறாள் யாரு? லிவர். அது சரிதானே? லிவர்ல இருந்து தான் வெயின்ல இல்லாட்டி ஆர்டரியில் உள்ள பிளட்டுக்கு என்னது? கொலஸ்ட்ரால் போகுது, கொலஸ்ட்ரால் போற. இவர் தான் லிவர். எந்த வடிவுல பிளட் கொடுக்க கிட்ட எது கூட இருக்கி? கொலஸ்ட்ரால் இல்லாட்டி லிப்பிட் நல்லா கூட இருக்கி, புரோட்டீன் நல்லா ஒரு வழி. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன? கொலஸ்ட்ரால் கூடினா டென்சிட்டி குறைவு. கொலஸ்ட்ரால் வந்துட்டு பஞ்சு மாதிரி தானே, சைஸ்ல கூடத்துக்கு பாரம் இல்ல, அடர்த்தி குறவு. இரும்பு பாருங்க, சைஸ்ல சின்னது என்னத்துக்கு பாரம் கூட, அடர்த்தி கூட, அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பிசிக்ஸ் ஏ லெவல். கொலஸ்ட்ரால் கூட கூட பஞ்சு கூடுற மாதிரி தான், அடர்த்தி பெருசா மாறுற இல்ல. ஆனா இரும்பு அளவு கூட கூட நல்லா பாரம் கூடுற, எனக்கு அடர்த்தி கூடன்றதான். சரி, இப்ப பிளட்ல இருந்து அடுத்தது எங்கெங்க போற? தேவையான அங்கங்களுக்கு கொண்டு போற, சரியா? அதுதானே பிளட் வேலை. ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துக்கு தேவையான ஆட்களை தேவையான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது.
அப்ப இந்த இடத்துல லிபிட் என்ன ஃபார்ம்ல வந்த சொல்லுங்க, என்ன பேர்? Chylomicrons. கைலோமைக்ரோன்றது எங்க வச்சு எங்கேயும் வந்தது? Small intestine. Small Small- intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நாங்க என்ன தான் பேர் சொல்றோம்? கைலோமைக்ரோ. சரி, அது என்ன எழுதுறோம்? Chylomicrons. சரி, இப்ப இந்த இடத்துல Sir. VLDA தான் அனுப்புறேன். விளங்குதா? ஐடியல் வந்து எங்க ஃபார்ம்? ஐடியல் என்றது பிளட்ல போகிட்ட VLDL ஐடியலா மாறி அத்தனை என்னவா மாறும்? LDL மாறுற, அப்படித்தானே? அந்த இடத்த நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். விளங்குதா? பிளட்ல போகிட்ட VLDL ஐடியலா மாறி ஐடியல் வச்சு தான் என்ன வர போற? LDL ஆக போற. சரி, அப்ப இங்க இருக்கிறது என்ன? LDL. அப்ப இங்க ஒரு நடுவுல ஸ்டெப், அதாவது பிளட்லயே தான் VLDL ஐடியலா மாறி LDL மாறும். அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்றேன், தேவையில்லைன்ற தர. சரியா? ஓகே. அப்ப LDL ஓர்கன்ஸ்க்கு போன பிறகு ஓர்கன்ஸ்ல தேவையான அளவு அதில் உள்ள கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொள்ற, லிபிட் எடுத்துக்கொள்ற. அது பிறகு மிஞ்சினத திரும்ப யாரு கொடுக்குற? லிவருக்கு. திரும்ப லிவருக்கு கொடுக்குற மிஞ்சினது. அப்ப இந்த திரும்ப ரிட்டர்ன் போற வழியில சொல்லுங்க, லிபிட் அளவு கூடிருக்குமா குறைஞ்சிருக்குமா? லிபிட் அளவு குறைஞ்சிக்கும், டென்சிட்டி குறைஞ்சு. கூடிக்கும். குறையறதால டென்சிட்டி கூடி இருக்கும். அப்ப அதால இதுக்கு பேர் என்னன்னு சொல்ற? HDL. 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 அப்ப சொல்லுங்க, HDLலையா கூட கொலஸ்ட்ரால் இருக்கு, LDLலையா? LDL. LDL. அதுதான் நீங்க இதோ O லெவல்ல பயாலஜில எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. LDL நல்ல கொலஸ்ட்ரால் இல்லாட்டி நல்ல லிபிட், மாத்தி சொல்றேன், LDL பேட் கொலஸ்ட்ரால் என்றும் HDL குட் கொலஸ்ட்ரால் என்றும் ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க பயோல. விளங்குதா? ஆனா அப்பவே உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும், ரெண்டுமே கொலஸ்ட்ரால் தானே, ஏன் இதுக்கு நல்லது எதுக்கு சரியில்லைன்னு சொல்றேன்னா இதான் ரீசன். விளங்குதா? LDL என்ற கிட்ட டென்ஸ் நல்லா குறைவேண்ட கிட்ட அர்த்தம் அதுல கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. இனியும் கொலஸ்ட்ரால் தான் இருக்கு, ஆனா இருக்கிற அளவு சொல்லுங்க குறைவு. அப்ப இந்த ஓர்கன்ல வேற வேற தேவைக்காக என்ன செய்யலும், அந்த கொலஸ்ட்ரால பாவிச்சு கொள்ளையிலும். சரியா? ஒன்று ஹோமோன் இல்லைன்னா நர்வ் டிரான்ஸ்மிஷன். சரி, அடுத்து என்ன சொன்னீங்க? செல் மெம்பரேனுக்கு மாதிரி ஒவ்வொரு தேவைக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் பாவிச்சு கொள்ளையிலும். அடுத்தது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண. சரிதானே? அடுத்தது இன்னொரு இடத்துலயும் கொலஸ்ட்ரால் பாவிக்கிற மெயினான இடம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிவர். சொல்லுங்க, லிவருக்கு கீழே 2 பை மாதிரி இருக்கிற, எவ்வளவு கட்டாயம் படிச்சிருப்பீங்க, பயோ தானே செஞ்ச. அந்த பையில பேர் என்ன? பித்தப்பையில என்ன உருவாகுது? பித்தப்பை என்ன உருவாக்குது? சரியான கஷ்டமான கேள்வி. பித்த பை எதை உற்பத்தி செய்யும்? அப்படி கேள்வி வந்தா பரிஞ்சிலே பித்தத்தை உண்டு பண்ணு. சரியா? அத்தனை பேர் பித்தப்பைன்னு சொல்றேன். பித்தம் இங்கிலீஷ்ல சொன்னா அதுல பேர் Bile. சொல்லுங்க, பைல்ல மெயினா கூட இருக்கிறது என்ன? கொலஸ்ட்ரால். சரியா? அப்ப பைலோடையும் சேர்த்து ஓரளவு கொலஸ்ட்ரால் லிவர்ல இருந்து அது நேரம் எங்களோட உடம்புல இருந்தே வெளியில போகும். பைல் சொல்லுங்க எந்த இடத்துல சுரக்கப்படுற? தொகுக்கப்படுற. சரி, லிவர்ல தொகுத்து பித்தப்பையில சேமிச்சு அங்கால சுரக்கப்படுற இடம் எது? செக்ரேட் பண்ற இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு போய் கொட்டுரு. சிறுகுடல்ல கொண்டு போய் கொட்டுரு. சரியா? அந்த முன் சிறுகுடல் அந்த சி மாதிரி இருக்கிற வளைவுல ஈரல்ல வச்சு வர அந்த காணும், சதையில வச்சு வர காணும், 2 காணும் சேர்ந்து கொட்டுறன்னு படிச்சிருப்பீங்களே, ஞாபகம் இருக்குதா இதெல்லாம்? இப்படி கொற்றத்தால சரி இன்னைக்கு பித்தத்தோட சேர்ந்து கொலஸ்ட்ராலும் போற. ஆனா சில நேரம் என்ன செய்யறா, இந்த கொட்டின கொலஸ்ட்ரால திரும்ப மீன்ஸ் இந்த சிறுகுடல் என்ன செய்யற, திரும்ப ஹத்துறிஞ்சிரு. விளங்குதா?
இங்கே கொண்டு வந்து கொட்டினதை திரும்ப அள்ளி கொண்டு எங்க போய் சேர்க்கிறது, லிவர்ல போய் சேர்க்கிறது. அப்ப இப்படி படிக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, என்ன செஞ்சுட்டா சரி, திரும்ப இதை கொண்டு போறதை கட் பண்ணி விட்டா நடக்கும், லிவர்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறையுமா கூடுமா? குறையும். குறையும். அப்ப அதுதான் சயின்டிஸ்ட் யோசிச்சு இன்னைக்கு ஒரு மெடிசின் ஒன்று உற்பத்தி செஞ்சிருக்கு, இப்படி திரும்ப எப்சோர்ப் ஆகிறத தடுக்கிற, இல்லைங்க, திரும்ப எப்சோர்ப் ஆகிறத தடுக்கிற. அது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்கு. இந்த விஷயத்த, இந்த பிக்சரை உங்களுக்கு வந்துச்சுண்டா, என்ன நடக்குன்றது விளங்கினண்டா மெடிசின் ஞாபகம் வச்சுக்கொள்றது லேசி. இதை இப்படி மாத்தி விடுது, அதால கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. சொல்ற விளங்குதா? யாருக்கு என்ன பார்த்தே அழகா சொல்லேன், அழகா இல்லாட்டியும் பரவாயில்ல, யாருக்கு சொல்லேன், இதை பார்த்துனாலும் சொல்லுங்க. பரவாயில்ல. ஓ சொல்லுங்க. ரெண்டு வழியில வந்து கொலஸ்ட்ரால் வார, ஒன்று வந்து லிவரே உற்பத்தி செய்யுது, அடுத்தது வந்து ஃபுட் இன்டேக் பண்றதால வார, டயட்டால. ஆம். எப்படி உற்பத்தி செஞ்சிருந்தாலும் லிவருக்கு தான் ஃபெஸ்ட்டுக்கு வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு கொண்டு போற வடி வந்து கைலோ மைக்ரோன்ஸ் இந்த வடிவத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கிற. இப்படி சிறுகுடல்ல இருந்து போன கொலஸ்ட்ராலும் லிவரால உற்பத்தி செய்யப்பட்ட கொலஸ்ட்ராலும் வந்து பிளட்டுக்கு போற வந்து VLDL என்ற வடிவத்துல. இங்க வந்து கொலஸ்ட்ரால்ற கனவளவு அதிகமாகவும் டென்சிட்டி குறைவாகவும் நிற்கும். அதுக்கு பிறகு பிளட்ல இருந்து போறது வந்து ஓர்கன்ஸு போக்கல வந்து LDLன்ற வடிவத்துல போகும். இங்க வந்து கனவளவு குறை வைக்கும், அதே நேரம் டென்சிட்டி முன்னுக்கு இந்த அளவிட வந்து கூட வைக்கும். அது பிறகு ஓர்கன்ஸ்ல தேவையான அளவு கொலஸ்ட்ரால் பயன்படுத்தப்பட்ட பிறகு HDL என்ற வடிவத்துக்கு மாற்றப்பட்டு அது திருப்ப லிவருக்கு கொண்டு போகப்படும். இங்க வந்து HDL என்ற இடத்துல வடிவத்துல வந்து கொலஸ்ட்ரால் அளவு குறை வைக்கும், ஆனா டென்சிட்டி கூட வைக்கும். அதே நேரம் இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா ஓர்கன்ல எடுத்த கொலஸ்ட்ரால் இந்த தேவைக்காக பயன்படுத்த இயலும். அதே நேரம் லிவர்லையும் கொலஸ்ட்ரால் எதுக்காக பயன்படுத்த இயலும், பைல் ப்ரொடக்ஷனுக்காக பாவிக்க. சரி, அப்ப இவ்வளவும் விளங்கினால் போதும். வேற யாருக்கு சொல்லு, இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் கொடுப்போமே. இன்னும் யாருக்கு ட்ரை பண்ணிடு, சும்மா சொல்றதுதான். இன்னும் யாராச்சும் ஒரு ட்ரை பண்றீங்கடா? சரி, விலங்கு ஆட்கள் யாராவது இருந்தா திரும்ப ஒருக்கா சொல்லுனா நல்ல மன்ற மாதிரி இருந்தா. அதுதான் பாருங்க, நாங்க சொன்னோம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் கூட கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்டா, இந்த டயட்ல இருந்து வர கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி பாக்குறேன். அப்ப பிளட்ல குறையுதா, சரி பிளட்ல குறையுதான்னு பாக்குறேன். அதுவும் சரி வரலண்டா எக்ஸசைஸையும் கூட்டி கொண்டு, அதுவும் சரி வரலண்டா தான் நாங்க இங்கே போறோம், மெடிசின்ஸ்க்கு போறோம். சரி, மெடிசின் படிக்கிட்ட திரும்ப இந்த படத்துக்கு வருவோம். அந்த எடுக்கிற மெடிசின் இதுல என்ன மாற்றத்தை செய்யுதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, இப்பதான் மெடிசின்ஸ் படிக்க போறோம். அப்ப திரும்ப இதையும் பார்த்துருப்போம். இன்ட்ரடக்ஷன் பார்த்து என்னது, எப்நார்மல் எலிவேட்டட் லெவல்ஸ். சரியா, எப்நார்மலா கூடியிருந்தா, சரியா, லிபிட் இல்லாட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் பிளட்ல, அதைத்தான் நாங்க ஹைப்பர் லிபிடீமியான்னு சொல்றோம். சரி, லிபிட் இல்லாட்டி நாங்க லிபிடையும் 3 டைப் பார்த்து, சரியா, டிஜிஎன் எல்லாம் பார்த்தேன், கொலஸ்ட்ரால் டிஜி எல்லாம் லிபிட் வகை. அதே மாதிரி லிப்போ புரோட்டீன் வகையும் தான் இந்த நாங்க படிச்ச VLDL, அடுத்த LDL, HDL, IDL எல்லாம் லிப்போ புரோட்டீன் டைப். வேணும்னா இங்க மார்க் பண்ணிக்கோங்க, இதுல டைப் என்னன்னா. அதே மாதிரி லிபிட் கிட்ட என்னென்ன வாரு அது டைப். இதுலதான் டிஜி கொலஸ்ட்ரால் எல்லாம் வாரு. சரி, இதுல வாரது என்ன, VLDL, LDL, IDL, HDL. சரிதானே? சார் அதுல கைல மைக்ரான்ஸும் வரும் தானே? ஓ சரி, கைல மைக்ரான்ஸ்.
சரிதானே? அடுத்து அவங்களே சொல்ற பிளாஸ்மா லிபிட்னா எதை கொண்டிருக்கும் பாருங்க. கொலஸ்டரால் தந்திருக்கிற டிஜி ட்ரைக்ளிசரைட்ஸ் அது என்ன பொஸ்போலிபிட். சரி, அது அடுத்து அவங்க சொல்றேன்னா இந்த கொலஸ்ட்ரால் அறிக்கட்டும், டிஜி அறிக்கட்டும், பொஸ்போலிபிட் அறிக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன செய்யாது பிளாஸ்மால, அதாவது தண்ணியில கரையாது. சரியா? அதால இவங்களை பிளட்ல கொண்டு போறது கஷ்டம். அதால என்ன செய்யற புரோட்டீனோட சேர்த்து லிப்போ புரோட்டீனா மாத்துற. நீங்க சொன்னமே இந்த வடிவங்களுக்கு மாத்துற. அப்படி மாத்தினா தான் பிளட்ல கொண்டு போக, இல்லாட்டி பிளட்ல தண்ணி தானே கூட இருக்கு, தண்ணியில கரையாத ஒரு ஆளை கொண்டு போறது கஷ்டம். விளங்கு? தண்ணியில கரைஞ்சா தண்ணியோட தனியா போக சரி தானே? அப்ப இந்த இடத்துல அதான் சொல்றீங்க பாருங்க, கைலோமைக்ரான், அதுல ரெமினன்ட், விஎல்டிஎல், ஐடிஎல், எல்டிஎல், ஹெச்டிஎல். பாருங்க, கைலோமைக்ரான் கிட்ட சொல்ற டயட்ல வச்சு வாருது, மீதி எல்லாம் லிவர்ல இருந்து வாருது. சரி, அடுத்தது இந்த ஹைப்பர்லிபிடிமியா அந்த டிசீஸ் கண்டிஷனா ரெண்டுக்கா பிரிச்சு. முதலாவது பிரைமரி, அடுத்தது செகண்டரி. பிரைமரிண்டா அது எங்களோட ஃபெமிலியால இல்லாட்டி எங்களோட ஜெனட்டிக்கால வந்த விஷயம். சரியா? ஜெனட்டிக்காவே இருக்கு அப்படின்னா நாங்க பெருசா கொலஸ்ட்ரால் சாப்பிடுறதும் இல்லை, நல்ல எக்ஸசைஸும் செய்யறது. சரியா? என்றாலும் கொலஸ்ட்ரால் இருக்கு. சரி, அது எங்களோட ஜீன்ல உள்ள பிரச்சனை. விளங்குதா? ஜீன்ல உள்ள பிரச்சனை ஜெனட்டிக்கால வாரது. அடுத்து செகண்டரி, இதுதான் வந்துட்டு இன்னொரு டிசீஸால வரையிலும், இல்லண்டா எங்களோட உணவு பழக்க வழக்கங்களால வரையிலும், அடுத்து செகண்டரி லைஃப் ஸ்டைலால வரையிலும், அது மாதிரி இன்னொன்றால வரன்று, அதாவது ஒரு ரீசன் சொல்லலும், இதாலதான் எங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் கூடி இருக்குது, இல்லாட்டி இந்த டிசீஸ் வந்திருக்கின்ற ஒரு ரீசன் சொல்லலுமே, அதுக்கு நான் சொல்ற செகண்டரி. சரி, கோஸ்ட் பை எனது அண்டர்லைங் டிசார்டர். சரி, ஏதாவது ஒரு காரணத்தால வாருது. அது இல்லாம எந்த காரணமும் இல்லாம நார்மலாவே ஜீனால வாரண்டா அந்த சொல்லுமே, எங்களுக்கு இருந்த எங்களோட பேரண்ட்ஸ்க்கு இருந்த பேரண்ட்ஸ்க்கும் இது ஃபெமிலியா வருது, பெரிய சைஸும் இல்ல, அதே மாதிரி ஃபுட்டும் கண்ட்ரோலா எடுக்கிற, கொலஸ்ட்ரால் பெருசா சாப்பிட்டதும் இல்ல, நல்லா எக்ஸசைஸும் செய்யுது, ஆனாலும் கொலஸ்ட்ரால் இருக்கு. அது வந்துட்டு அவங்களோட ஜீன்ல உள்ளது. சரிதானே? அடுத்தது எப்படி நாங்க டயக்னோஸ் பண்றோம். சரியா? உண்மையில அது எங்களுக்கு தேவையில்லை, எப்படி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது. சரி, கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலை விட கூட இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? சிம்பிள், என்னது பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்க. சரியா? பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுல ஒவ்வொரு கூறும் நார்மல் ரேஞ்சை விட கூடுதலா இருக்குதா குறைய இருக்குதான்னு பாக்குறது. அதுல வச்சு ஹைப்பர் எபிடீமியாவா இல்ல நார்மலாவா இருக்கேன்னு எங்களை பாக்கிறேன். சரியா? இதை பாக்குறதுக்கு இந்த அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு டாக்டரே ஒண்ணுதான் பாக்கணுமெண்டு இல்லை. இப்ப உங்களுக்கு விளங்குதே, இனி இந்த தான் இருக்குது, பக்கத்திலே அவங்களே தந்திருப்பாங்க, நீங்க பாடமாக்க கூட தேவையில்லை. அப்ப எடல்ட் மென்னோட இந்த அளவு இருக்கணும், எடல்ட் உமனோட இந்த அளவுல இருக்கணும். அதே நேரம் உங்களோட உடம்புல இருக்கிற அளவும் அந்த டெஸ்ட்ல தந்திருக்கு. அப்ப அதை நீங்க ஒப்பிட்டு பாக்குறோம், நார்மல் ரேஞ்சில இருக்குதா இல்லாட்டி எலிவேட்டட் லெவல்ல இருக்குதா, கூடி இருக்குதா இல்லாட்டி நார்மல் ரேஞ்சில இருக்குதா இல்லாட்டி குறைஞ்சிருக்குதான்னு பாக்கணும். சரி, அதை பார்த்து சொல்லணும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கூடி இருக்குதா நார்மலா இருக்குதா இல்லாட்டி இருக்க வேண்டிய அளவை விட குறைஞ்சிருக்குதா. குறையிறது குறவு சான்ஸ், ஆனா சுகர்னா குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு, எப்படி நார்மலை விட குறையிறது. சரிதானே? அதே நேரம் கொலஸ்ட்ரால் இன்னும் கூடுறதுக்கு இல்லாட்டி இல்லாம இருக்க கிட்ட வாரத்துக்கு இந்த இந்த காரணிகள் பங்களிக்கும். சரி, அப்ப ஒன்று ஒபேசிட்டி, சைஸ் கூட கூட கொலஸ்ட்ரால், அதே நேரம் டயபெட்டிக் வர்றதுக்கு சான்ஸ் கூட, அதே நேரம் ஸ்மோக் பண்ண கிட்ட, அதே நேரம் டயபெட்டிக் மெலைட்டிஸ்ன்றது நான் சொல்றது சீனியர் டயபெட்டிஸ், அது இருந்தாலும் கொலஸ்ட்ரால் கூட்டத்துக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது பிசிக்கல் எக்ஸசைஸ் குறைய கிட்ட, சரி, செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஒன்றுல நீங்க வாழ கிட்ட கொலஸ்ட்ராலும் சுகரும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து ஹைப்பர் டென்ஷன், சரி, ஹைப்பர் டென்ஷன் ஆனாலும் கொலஸ்ட்ரால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன்றது பிளட் ப்ரெஷர் கூடுறது. அடுத்தது ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம்ஸாலையும் ஜீன்ல உள்ள ப்ராப்ளம்ஸாலையும் கொலஸ்ட்ரால் வரையலும்னு சொல்றோம். சரியா? இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தந்துருக்கு. இதெல்லாம் நாங்க கடைசி கிளாஸ் பார்த்ததா திரும்ப ஒருக்கா பார்த்துட்டு போறது. அடுத்து ஹைப்பர் லிபிடிமியாவால என்னென்ன ப்ராப்ளம் வரையில, சரி, கொலஸ்ட்ரால் கூட கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் வரையில அதையும் பார்த்து, அப்ப இவங்க போய் பிளட் வெசல்ஸ்ல அந்த படிஞ்சு வர அந்த பிளேக்கு, அந்த தடிச்சு வார அந்த பாருங்க இந்த இடத்துல வருது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வார
அந்த பிளேக்கு தான் என்ன பேர் சொல்றது? யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். atherosclerosis. atherosclerosis. அத்ரோஸ்க்ளெரோசிஸ். சரி, அது சரி, வார இடத்தை பொறுத்து அது லைஃப் த்ரெட்னிங்கா கூட இருக்கிறது. சரியா, உயிரை கூட கொள்ளையிலும் வார இடத்தை பொறுத்து. பிரெயினுக்கு போற நாடில இல்லாட்டி ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு போற நாடில வந்தா ப்ராப்ளம் கூட. சரி, அடுத்தது எப்படி மேனேஜ் பண்ற, எப்படி ட்ரீட் பண்றன்னு பார்த்து முதலாவது டயட்டை கண்ட்ரோல் பண்ணி, விளங்குதா, கொலஸ்ட்ரால் லெவல் குறையுதான்னு பாக்குறேன். சரி, அடுத்தது மேல டயட் எக்ஸசைஸ் 1-2 இல்ல, ரெண்டையும் ஒரேடி அப்ளை பண்ணி பாக்குறது. டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் செஞ்சும் பாக்குறது. என்னது, கொலஸ்ட்ரால் அளவு குறையுதா, லிமிட்குள்ள வருதா. சரியா, அப்படி வரலண்டா தான் நாங்க மெடிசின் எடுக்க ஆரம்பிக்கிறோம். சரிதானே? ஓகே, இப்பதான் மெடிசின்ஸை பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தது அவ்வளவு கிளியரா? கிளியர்ன்றாட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு பார்த்தது ப்ராப்ளம் இல்ல ஷேப் என்றாட்கள். பாதி பேத்துக்கு அப்ப இன்னும் விளங்கல்ல. சரியா, சரி, திரும்ப ஒருக்கா வீடியோவை பாருங்க அப்லோட் பண்றதோட. சரி, இப்ப பாக்குற கொலஸ்ட்ரால் லெவல் கூட கிட்ட நாங்க என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கிற. சரியா, இப்ப இந்த அக்டோபர்ல கிளாஸ் ஜாயின் ஆன பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் இன்னும் கிளியரா சொல்லிட்டு வருவோம். அப்ப இங்க நாங்க 2 விஷயம் படிக்கிற பாருங்க. இங்க மெயினா 1, 2, 3, 4, 5 போட்டுறது மறந்து இல்ல. சரியா, அது வந்துட்டு குரூப். சரியா, அந்த குரூப் தான் என்ன இருக்குன்னா மெடிசின் இருக்கு. இப்ப நீங்க A லெவல்ல பாகுபாடு படிச்ச மாதிரி விளக்குதா. அப்ப பாகுபாட்டுல எப்படி வருது, கூட்டம் வந்து அந்த கூட்டத்துக்கு தான் அந்த விலங்குகளோ தாவரங்களோ வர. இப்ப நாங்க என்ன படிக்கிறது, கூட்டம். சரியா, ஒரே மாதிரி வேலையை செஞ்சு அந்த டிசீஸ் கண்டிஷனை குறைக்கிற இல்லாட்டி குணப்படுத்துற ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு கூட்டத்திற்கு கொண்டு வர. இதுதான் நாங்க பாகுபாட்டுலையும் செஞ்சோம் A லெவல்ல. ஒரே இயல்புகள் இருந்தா அது எல்லாத்தையும், அந்த விலங்குகள் எல்லாத்தையும் இல்லாட்டி அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு குரூப்ல போட்டுரு. அப்படி ஒரு குரூப்ல இருந்தா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையே. சில இயல்புகள் ஒரு மாதிரி இருக்கும், இல்லாட்டி பெரும்பாலான இயல்புகள் ஒரே மாதிரி இருக்கும், சில இயல்புகள் வித்தியாசப்படும். சரியா, அதே மாதிரி தான் நாங்க மெடிசின்ஸையும் குரூப் பண்றேன். எப்படி குரூப் பண்றேன்னா அவங்க அந்த டிசீஸ குணப்படுத்துறது ஒரே மாதிரி. விளங்குதான், என்னதான் ஒரே மாதிரி அந்த டிசீஸை குணப்படுத்தினாலும் சில இயல்புகள் வித்தியாசப்படுற. இப்ப அப்பவுமே ஒரு குரூப் தான் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் குரூப் தான் இல்லாட்டி மெயின் குரூப் தான் நாங்க கொலஸ்ட்ரால்ல பாவிக்கிற மெயின் குரூப் தான். என்னது இது, யாருக்கு ரீட் பண்ணிடும்? HMG-CoA reductase inhibitors. சரியா, HMG-CoA reductase inhibitors என்றது ஒரு குரூப். அது மெடிசின் பேர் இல்ல. அது கீழே பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன தந்திருக்கி, ரீட் பண்ணுங்க பாப்போம். Lovastatin, statins, simvastatins, pravastatins, rosuvastatins. சரியா, அப்ப இந்த HMG-CoA reductase inhibitorsக்கு கீழே வர மெடிசின்ஸ் தான் இது வரும். லோவஸ்டாட்டின், சிம்பஸ்டாட்டின்ஸ், அடுத்து என்ன பிரவஸ்டாட்டின்ஸ், அடுத்து ரோசுவாஸ்டாட்டின். சரியா, இவனோட பேரெல்லாம் எப்படி முடியுது? ஸ்டேட்டின்ஸ். அதால இந்த குரூப்புக்கே பேர் என்ன சொல்ற? ஸ்டேட்டின்ஸ். விளங்குதா? இந்த நேம் சொன்னாலும் நீங்க சரி, இல்லாட்டி இந்த நேம் சொன்னாலும் சரி. HMG-CoA reductase inhibitors இல்லண்டா ஸ்டேட்டின்ஸ். விளங்குதா? ஸ்டேட்டின்ஸ்க்கு கீழே வர மெடிசின்ஸ் தான் என்னது, லோசுவாஸ்டாட்டின், சிம்பாஸ்டாட்டின்ஸ். இது லோசுவாவா மாறி வந்துருக்கே, லோவாஸ்டாட்டின்ஸ் இல்ல, லோசுவாஸ்டாட்டின்ஸ். சிம்பாஸ்டாட்டின்ஸ் மாத்திக்கோங்க. அடுத்து பிரவஸ்டாட்டின்ஸ், ரோசுவாஸ்டாட்டின். சரி, பேரெல்லாம் ஸ்டாட்டின் முடிகிறது. இப்ப பாப்போம், நாங்க அடுத்தே பார்க்கணும் இந்த மெடிசின் எடுத்த பிறகு எப்படி கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குது.
சரியா? அப்ப இது முதலாவது நாங்க பாக்குறது இந்த பெரிய நம்பர் போட்டிருக்கிறது ஒரு குரூப். அந்த குரூப்ல உள்ள மெடிசின்ஸ் இவங்க. அப்ப நீங்க எக்ஸாமுக்கு இந்த குரூப்பையும் பாடமாக்கி இருக்கணும், அந்த குரூப்புக்கு கீழே வர மெடிசின்ஸும் ஞாபகம் இருக்கும். அப்ப இது உங்களுக்கு பாடமாக்குறது பெரிய கஷ்டம் வராது. ஏண்டா குரூப்ட ஹெடிங்கும் ஸ்டேட்டின்ஸ், குரூப்புக்குள்ள வர ஒவ்வொரு மெடிசினும் எப்படி எண்ட் ஆகுது, ஸ்டெட்டின்ஸ் 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 ஸ்டெட்டின்ஸ். அதே மாதிரி தான் நிறைய மெடிசின்ஸ் ஞாபகம் வச்சு கொடுத்ததுக்கு லேசி. இப்ப நாங்க ஆன்டிபயோட்டிக்ல படிச்சு பெனிசிலின், சரியா? அது ஃபுல்லா எப்படி முடியுது பாப்பா? சிலின் சிலின் முடியுது. பேரே குரூப்ல பேரே பெனிசிலின், அது கீழே வர மெடிசின் எல்லாம் சிலின் சிலின் முடியுது. அது மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ள விளங்குதா? சில டெக்னிக்ஸ் இருக்குது, பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ள. அப்ப இப்ப நாங்க பார்த்திருக்கி ஃபர்ஸ்ட் குரூப் HMG CoA reductase inhibitors, இல்லாட்டி இன்னொரு பேர் சொல்றதுக்கு ஸ்டெட்டின்ஸ். அது கீழே வர மெடிசின் பார்த்து லோசுவாஸ்டெட்டின்ஸ், சிம்வாஸ்டெட்டின்ஸ், பிரவாஸ்டெட்டின்ஸ், அடுத்தது என்ன ரோசுவாஸ்டெட்டின்ஸ். இன்னொன்று எழுதி இல்ல, முக்கியமானது ஒன்று வேணுமெண்டா மார்க் பண்ணிக்கோங்க, எட்டோவாஸ்டெட்டின்ஸ். சரியா? ஹாஸ்பிட்டல்ல, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிளினிக் போறண்டா, அதுவும் கொலஸ்ட்ரால் ரீதியான கிளினிக் போறண்டா கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கறது சரியா ஸ்டெட்டின்ஸ். சரியா? கட்டாயம்டா மெயினா கொடுக்கறது இந்த ஸ்டெட்டின்ஸ். சரியா? அதுலயும் எது மெயினா கொடுக்குறண்டா இந்த எட்டோவாஸ்டெட்டின். சரியா? அப்ப வீட்டுல இல்லாட்டி தெரிஞ்ச யாராச்சும் கொலஸ்ட்ராலுக்கும் மெடிசின் எடுக்கிறண்டா பாருங்க, ஒரு மெடிசின் இந்த குடிப்பாங்க நைட்ல மட்டும். சரியா? நைட்ல மட்டும் ஒரு டேப்லெட் குடிக்கணும், இல்லாட்டி ஹாஃப் டேப்லெட் குடிக்கணும், இல்லாட்டி 2 டேப்லெட், இல்லண்டா 2 மேக்சிமம் 4 வரைக்கும் போயிடுது, 40 மில்லிகிராம் வரைக்கும் குடிப்பாங்க. சரி, அப்ப நைட்ல ஒரே ஒரு டேப்லெட், இல்லாட்டி நைட்ல மட்டும் எடுக்கிற மெடிசின் கொலஸ்ட்ராலுக்காக இந்த எட்டோவாஸ்டெட்டின் டேப்லெட்டா இருந்தா சரியா, மெயினா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற இஷ்யூ பண்ற ஒரு மெடிசின். சரியா? அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கூட்டாட்களுக்கு யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியும் இந்த ஸ்டெட்டின். சரிதானே? அது இல்லாம இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப் பேரை ரீட் பண்ணுங்க யாராச்சும். ரெண்டாவது குரூப் ஹெடிங்க ரீட் பண்ணுங்க யாராச்சும். Bile acid sequestrants. பைல் ஆசிட் சீக்வெஸ்ட்ரன்ஸ். சரியா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ற? ரெசின்ஸ். அதுக்கு கீழே வர மெடிசின்ஸ் என்னன்னா கொலஸ்டிரமைன், அடுத்தது என்ன கொலஸ்டிபோல். சரியா? இந்த மெடிசின் எப்படி என்னோட சரிதானே? அப்ப இந்த மெடிசின் எங்கட உடம்புல கொலஸ்ட்ராலோட லெவல் எப்படி குறைக்கிறேன்னு இப்பவே சொல்லி தரையில. சரியா? HMG CoA reductase சொல்லி தரையிலும், ஸ்டெட்டின்ஸையும் சொல்லி தரையிலும். அது கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம். இதை இந்த இடத்துல சிம்பிளா சொல்லி முடிக்கலும். நாங்க பார்த்தோம் தானே, லிவர்ல எதுக்காக கொலஸ்ட்ரால பாவிக்கலும்? பைல் ப்ரொடக்ஷனுக்கு. பைல் ப்ரொடக்ஷனுக்காக. இந்த உற்பத்தி செய்யற பைல் எங்க போய் கொட்டி படுற, எங்க போய் செக்ரேட் ஆகிற? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. திரும்ப என்ன செய்யலும் இந்த பைல்? ரீஎப்சோர்ப் ஆகணும் தானே, திரும்ப அகத்துறிஞ்ச படையிலும் தானே. இந்த இன்னைக்கு வார பைல திரும்ப ரீஎப்சோர்ப் பண்ண விடாம தடுக்கிற மெடிசின்ஸ் தான் இவங்க. விளங்குதா? இப்ப நாங்க எடுக்கிற மெடிசின் போய் என்ன செய்யறா, நாங்க எடுக்கிற மெடிசின் இருக்குதே, அவங்க போய் இந்த பைல அப்படியே புடிச்சு கொள்ற, திரும்ப எப்சோர்ப் பண்ணோன்று இல்லை, அப்படியே புடிச்சு கொள்ற. சரி, புடிச்சு கொண்டு அப்படியே சிறுகுடல்ல இருந்து பெருக்குடலுக்கு போய், பெருக்குடல்ல இருந்து அப்படியே மலத்தோட வெளியில அனுப்பி விட்டுரு, உடம்புல வச்சு வெளியில அனுப்பி விட்டுரு. அப்ப என்ன நடக்கும்? லிவர்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யும்? கொடுமா குறையுமா? குறையும். அதால வெளியில போற இந்த கொலஸ்ட்ரால் அளவு குறையும். சரிதானே? அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஃபார்மகாலஜி ஆகும் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். சரிதானே? அதுதான் உங்களுக்கு ஃபார்மகாலஜியை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்து அக்டோபர் பேட்ச் சொல்றது உங்களுக்கு
திரு தொடர்ந்து ஃபார்மசியூட்டிக்ஸ் படிச்சுட்டு போக கிட்ட கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகுது. சரியா, நாங்க வந்த ஃபார்மசி கோர்ஸுக்கு இன்னும் மெடிசின் படிக்கல, இது என்ன இது இன்னும் டெப்லெட்டையும் கேப்சூல்ஸையும் படிச்சுட்டு இருக்கிறன்ற ஐடியா வரையிலுமே. அதால ஃபார்மகாலஜியை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கி விட்டுறேன். மெடிசின்ஸ் வருது, இது இத்தனை நடக்குதுன்னு கொஞ்சம் லாஜிக்கலா படிக்கிற பாடு. சரி, ஞாபகமே வச்சுக்கொள்ளுன்றதை விட கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு ஃபார்மகாலஜியில. அடுத்தது ரீட் பண்ணுங்க பாப்போம் யாராச்சும். மெடிசின் குரூப்ட பேர் lipoprotein lipase activators, fibrates. அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்ற ஃபைப்ரேட்ஸ். அப்ப எக்ஸாம்ல ஃபைப்ரேட்ஸ் என்னும் வரையிலுமா, லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர்ஸ் சொல்லாம ஃபைப்ரேட்ஸ் வரையிலும். இப்ப எக்ஸாம்ல ஆகும் சிம்பிளா இப்படியும் கேட்கலும், கீழே தரப்பட்டுள்ளத்துல எது ஃபைப்ரேட்ஸ் உண்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டேட்டின்ஸ் கேட்கலும். சரியா, அப்ப ஒரு 5 மெடிசின்ஸ் தாரு. சரியா, இப்ப இங்க இருக்கிற 3 மெடிசின்ஸோட சேர்த்து தாரு கொலஸ்டிரமைன், அடுத்தது எட்டவாஸ்டேட்டின். நீங்க என்ன செய்வீங்க, இந்த 3க்கு மட்டும் ட்ரூ எடுக்கிற, அடுத்த 2க்கு ஃபால்ஸ் எடுக்குதான் ட்ரிக். அப்ப 5 மார்க்ஸ். விளங்குதா? இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பேரை பார்த்து சொல்லுங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன். நான் சொன்ன ஸ்டேட்டின்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளும், எல்லாம் ஸ்டேட்டின்ஸ் முடியும். ஃபைப்ரேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற? பாருங்க, ஃபைப்ரண்ட் வரும். விளங்குதா? குரூப்ல பேரும் ஃபைப்ரேட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 4 எழுத்து பாருங்க எல்லாத்துலயும் வருது. விளங்குதா? அந்த ஃபைப்ரேட்ஸ்ல உள்ள ஃபைப்ரன்றது எல்லாத்துலயும் வருது பாருங்க, ஃபைப்ரண்ட். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபைப்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இதுகள் தான் மெடிசின். சொல்லுங்க. Clofibrid, gemfibrozil, ஃபெனோஃபைப்ரேட்ஸ். சரியா, அப்ப எட்வாஸ்டரின் மாதிரி ஃபைப்ரேட்ஸ்ல பொதுவா ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, அப்ப அதை வச்சுதான் உங்களுக்கு எக்ஸாம் கேட்கல. சரியா, எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரண்டா பிரைவேட் செக்டரை பாக்குறல, ஹாஸ்பிட்டல் செக்டரை தான் பாக்குற, அதாவது கவர்மெண்ட் செக்டர். சரி, அப்ப மெயின் ஆகிக்கிறது ஃபீனோஃபைப்ரேட். இது ஒரு கேப்சியூலா, கேப்சியூல். இங்க இது டேப்லெட். பைல் ஆசிட் சீக்வென்சஸ் பொதுவா கவர்மெண்ட் செக்டர்ல இல்ல. விளங்குதா? அப்படி இருந்தா கொலஸ்ட்ரிமைன் கேட்பாங்க. மெயினா ஸ்டேட்டின்ஸும் ஃபைப்ரேட்ஸும் தான் ஹாஸ்பிட்டல்ல ஆகிற ஹைப்பர்லிபிடெமிக் ட்ரக்ஸ். விளங்குது? அதுலயும் எட்வாஸ்டடின், அடுத்து ஃபீனோஃபைப்ரேட். இது கேப்சூல். பைல் இப்போ நார்மல் ஹெல்தியான பேஷண்ட்ல வந்து பைல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு வந்து நார்மலா இருந்தா பிரச்சனை இல்ல. அது வந்து கூடுற சமயத்துலயா இவங்களுக்கு ரீஅப்சார்பன் கண்டிஷன்? இல்ல நார்மலாவே ஹெல்தி பேஷண்ட்னாலும் ரீஅப்சார்ப் நடக்கும். விளங்குதா? பைல் கொண்டு வந்து முன்சிற குடல்ல கொட்டினாலும் திரும்ப பைல் எப்சோர்ப் ஆகுற. விளங்குதா? அப்ப இந்த பைல் திரும்ப எப்சோர்ப் ஆகுறன்னு தெரியுமே எங்களுக்கு. அதை வச்சு நாங்க என்ன செய்யற, ஓசிபி மெடிசின்ஸ் இருக்குதே, ஓரல் கன்ட்ரசெப்டிவ் மெடிசின்ஸ், இல்லாட்டி ஓரல் கன்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்குதே, அது பொதுவா நல்லா லிபிட்ல கரையிற, இல்லாட்டி லிபிட் தானே, புரோட்டீன், சாரி என்னது செக்ஸுவல் இந்த ஹார்மோன்ஸ் தானே இது. அது வந்துட்டு இந்த என்ன சொல்ற கொலஸ்ட்ரால்ல தான் மெயினா இதுல பார்ட்டா இருக்க போற. அது கொலஸ்ட்ரால்ல தான் இந்த ஓசிபி ப்ரொடியூஸ் பண்ற, சரியா, மேனுஃபேக்சர் பண்ற. இப்போ இந்த ஓசிபி என்ன நடக்கிறண்டா லிவர்ல இருந்து அப்படியே பைல் வழியா முன்சீர குடலுக்கு வர. விளங்குதா? அவரோட வேலையை முடிச்சுட்டான், சும்மா இல்ல, அவரோட வேலையை முடிச்சுட்டு பைல் வழியே அப்படியே முன்சீர குடலுக்கு வர. வந்த பிறகு திரும்ப லிவர் என்ன செய்யற, லிவர் செய்யற இல்ல, முன்சீர குடல இருந்து திரும்ப பைல் அகத்துறிஞ்சப்படுற இல்லையா, பைலோட சேர்த்து திரும்ப யாரும் அகத்துறிஞ்சப்படுற, ஓசிபி மெடிசினும் திரும்ப எப்சோர்ப் ஆகுற, திரும்ப லிவருக்கு போற, திரும்ப அதுல வேலையை செய்யற, திரும்ப முன்சிறு குடலுக்கு வர, திரும்ப அகத்துறிஞ்சப்படுற. அப்படின்டா இப்படிதான்
இந்த இடத்துல பைல்ல ஓசிபி 10 மில்லிகிராம் வந்தா இங்க திரும்ப 10 மில்லிகிராமே எப்சோர்ப் ஆக மாட்டே இல்ல, விளங்குதா? 10ல ஒரு 8 மில்லிகிராம் எப்சோர்ப் ஆகும். திரும்ப 8 வரை கிட்ட இங்க 8 வரணும் இல்ல 6 வரை கிட்ட அப்படி வாரது ஃபுல்லா எப்சோர்ப் ஆகிறது இல்ல, ஆனா ஓரளவு எப்சோர்ப் ஆகுறது. அதாலதான் பாருங்க ஓசிபி டேப்லெட் எல்லாம் ஆகும் குறைஞ்ச ஸ்ட்ரென்த்ல இருக்கும், மைக்ரோகிராம்ல இருக்கும், மில்லிகிராம்ல கூட இருக்காது பொதுவா, விளங்குதா? 150 மைக்ரோகிராம் அது மாதிரி கிராம் கணக்கு, சாரி கிராம் இல்ல, எப்படி மில்லிகிராம்ல கூட இல்ல, மைக்ரோகிராம்ல இருக்கு. ஏன்னா தெரியும் திரும்ப திரும்ப ரீஎப்சோர்ப் ஆகிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் ஆகும் சின்ன டோஸ் இருக்கு. சரி, எங்களுக்கு தெரியும் பைல் வந்து இந்த இடத்துல கொட்டிப்பட்டா திரும்ப அது ரீஎப்சோர்ப் ஆகிறேன். பைலோட சேர்த்து பைலோட போற மெடிசினும் திரும்ப ரீஎப்சோர்ப் ஆகிறது. சரி தானே? அப்ப அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நாங்க கன்ட்ரசெப்டிவ்ஸ் எல்லாம் படிக்கிட்ட திரும்ப இந்த விஷயம் வரும். ஓகே தானே? சரி, இப்ப பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் கூடுண்டா உண்டு ஆர்கன்ஸ்ல பயன்படுத்திட்டு மிஞ்சின HDL என்ற வடிவத்துல போறதும், அடுத்தது பைல்ல வந்து ரீஒப்சர்வ் ஆகுறதும், அதாலயா சார் கூடுற? இல்ல இப்ப ஒண்டோ லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுற அளவு பயன்படுத்தாம இருந்தா கூட இல்லைங்கதா. பொதுவா லிவர்ல அப்படி ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கிறே இல்ல. அப்ப அப்படி ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கிறண்டா அங்கே ஜீன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரியா? அங்கே கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகுற பொறுப்பான ஜீன் ஒன்று இருக்குமே, அதுல ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்து இல்லாட்டி ஜெனட்டிக்கலா வந்து அவங்களுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்ப இதுக்கு எங்களுக்கு ஒண்ணு செய்யலதே, நாங்க மெடிசின் எடுத்து ஆகணும். சரி, அது இல்லாம இன்னொரு வழி என்ன, நாங்க கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுற, சரியா? அப்ப சாப்பிட கிட்ட அது போய் என்ன செய்யற, லிவர்ல இருந்து பிளட்டுக்கு கொட்டுற. ஆனா இப்ப நாங்க சொன்னதானே ஆர்கன்ஸ்ல எனர்ஜி யூஸ் பண்றேன். அப்ப எனர்ஜி யூஸ் பண்றேன்டா நாங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும், குறைஞ்சது ஒரு எக்ஸசைஸாவது செய்யணும். நாங்க உள்ள மட்டும் கொலஸ்ட்ரால இன்டேக் பண்ற, அதுக்கேற்ற மாதிரி அதை நாங்க எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கொள்ற இல்ல, விளங்குதா? அந்த டைம் என்ன நடக்கும், கொலஸ்ட்ரால் ஓகனுக்கு நாங்க கொண்டு போனாலும் ஓகன் பாவிக்காது, விளங்குதா? மசில்ஸ் எனர்ஜிய யூஸ் பண்ணணும்டா, அந்த மசில்ஸ்ல கன்ட்ராக்ஷன்லாம் நடக்கணுமே, குறைஞ்சது நாங்க நடக்கவாவது வேணும். அப்படி இல்லாம செடென்டரியா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தா என்ன நடக்காது, எனர்ஜியா பாவிச்சுப்படாது. அப்ப என்ன நடக்கும், லிவர்ல இருந்து அந்த ஓகனுக்கு கொண்டு போற கொலஸ்ட்ரால் அப்படியே பிளட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற. இங்க சப்ளை கூட, ஆனா இங்க எடுக்கிற அளவுக்கு வரும். அப்ப இடையில மாட்டி பெற்று. அப்ப உண்மையிலே HDL கூடுறதால ப்ராப்ளம் இல்ல. ஏன்டா HDL கொலஸ்ட்ரால் கொஞ்சம் தானே இருக்கு, HDL கூட இருக்கிற மட்டும் நல்ல. HDL என்ன செய்யற, பிளட்ல உள்ளதெல்லாம் கொண்டு போய் லிவருக்கு கொட்டுற. HDL பிளட்ல வச்சு கொள்ற இல்ல, HDL என்ன செய்யற, பிளட்ல இருந்தா கொண்டு போய் லிவருக்கு திரும்ப சேர்க்கிறது தான் HDL வேலை. ஆனா VLDL LDL லிவர்ல வச்சு வெளியில கொண்டு வரை தானே, அவங்க இருந்தா தான் ப்ராப்ளம். LDL பிளட்ல அளவு கூட கூட தான் பிரச்சனை, HDL கூடனதுக்கு பிரச்சனை இல்லை. HDL என்ன செய்யற, கிளியர் பண்ற, சரியா? ஆனா LDL திரும்ப லிவர்ல வச்சு கொண்டு வர. அது மாதிரி சொல்ற, விளங்குதா? சரி, அப்ப இங்க நான் சொன்ன அந்த பைல் விஷயம் என்னண்டா, நார்மலா கொலஸ்ட்ரால் பயன்படுத்துற இந்த பைல் உருவாக்குறது, சரியா? அப்ப லிவர்ல இருந்து பிளட்டுக்கு கொட்டி படுற மாதிரி இந்த பைலுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொள்ற கொலஸ்ட்ரால். அப்ப எப்படி யோசிக்கிறேன், இங்க லிவர், இந்த லிவர்ல உள்ள கொலஸ்ட்ரால் ஒரு பகுதி பிளட்டுக்கு போகுது, ஒரு பகுதி பைலுக்கு வருது. இங்க பிளட்டுக்கு போற, இங்க பைலுக்கு வர, சரி? இப்ப பைலுக்கு வந்து திரும்ப அது ரீசைக்கிள் ஆகுறே, திரும்ப முன்சிறு குடலுக்கு வந்துட்டு திரும்ப ரீசைக்கிள் ஆகிட்ட திரும்ப இந்த பைல்ல வந்த கொலஸ்ட்ரால வச்சே திரும்ப பைல உற்பத்தி செய்யணும் இல்லையா? சொல்லுங்கதா, வந்து திரும்ப புதுசா பைல உற்பத்தி செய்யணும் இல்ல, ஏன்னா திரும்ப அது அப்படியே வருது. அப்ப இது வாரத தடுத்தா, இப்ப இங்க வாரத தடுக்க கிட்ட என்ன நடக்கிற, புதுசா அடுத்தடுத்த கொலஸ்ட்ரால பயன்படுத்தி தான் பைல ப்ரொடியூஸ் பண்ணணும். லிவர் எப்படியும் பைல் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டே தான் இருக்கு, சரியா? இங்க ரீஅப்சார்ப் ஆனாலும் ஆகலண்டாலும் லிவர்ல பைல் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இங்கால பிளட்டுக்கு கொட்டி கொண்டே இருக்கும்.
அது ரெண்டும் நிக்கிறே இல்ல. சரி, அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்? பைல் திரும்ப வாரது தடுத்தா அது அப்படியே உடம்பு விட்டு வெளியே அகற்றத நாங்க லேசி பண்ணி விட்டா இப்ப லிவர் என்ன செய்யும்? பிளட்ல இருந்து கொலஸ்ட்ரால் எடுக்கும். HDL மூலம் பிளட்ல இருந்து கொலஸ்ட்ரால் எடுத்து அந்த கொலஸ்ட்ரால பைலா மாத்து. பிளட்ல இருந்து பாருங்க கிளியர் ஆகுதே. அப்படி ஒரு மறைமுகமான நல்ல விஷயமும் நடக்குது. சார் அப்போ விளங்குதல் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேனா? ஓசிபி இன்டேக் பண்ற நேரமா இந்த பைல் வந்து திருப்பி ரீஅப்சார்ப் ஆகுது. இல்ல நார்மலாவே ரீஅப்சர்ப் ஆகுற. நாங்க இந்த கொலஸ்டிரமைன் எடுத்தா மட்டும்தான் ரீஅப்சர்ப் ஆகிறது தடுக்கிற. விளங்குதா? ஓகே. இந்த செகண்ட் குரூப்புக்கு கீழே உள்ள ஏதாச்சும் ஒரு மெடிசின் எடுத்தா தான் ரீஅப்சர்ப் ஆகாம இருக்கிற. ரீஅப்சர்ப் ஆகிறது தடுக்கப்படுற. மீதி எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரீஅப்சர்ப் ஆகிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்ப நாங்க எங்களோட உடம்புல லிவர்ல இருந்து பைல் வந்தாலும் முன்சிறப்பு வந்தாலும் கொஞ்ச நேரத்துல திரும்ப என்ன செய்யற? எப்சர்ப் ஆகி திரும்ப லிவருக்கே போறோம். அப்படி நார்மலா நடக்கிற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சதால்தான் ஓசிபி அதுக்கேத்த மாதிரி நாங்க மறந்து கண்டுபிடிச்சு. என்ன தெரியும், இது இந்த சைக்கிள் ஆகியே இருக்கும். அந்த சைக்கிளை நாங்க கொண்டு போய் எங்களோட மெடிசினை சேர்த்து விட்டுரு. அப்ப மெடிசினும் சைக்கிள் ஆகி இருக்கும். நாங்க திரும்ப திரும்ப குடிக்கணுமென்று இல்லை, இல்லாட்டி குடிக்கிற அளவு குறைச்சிக்கொள்ள இல்லை. பாருங்க, பெனடோல் மாதிரி பெரிய டேப்லெட் குடிக்கிறல ஓசிபி ஒரு டேப்லெட் மைக்ரோகிராம் தான் பாரு. சரி, அத எங்களோட உடம்புல உள்ள ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைக்கு மாதிரி நாங்க அதை பாவிச்சு கொள்றோம். அந்த விஷயம் மட்டும் தான் அந்த இடத்துல நடக்குது. சரி. சார் ஓம் சார் லிவர்ல இருந்து முன்சிறுகுடலுக்கு வர பைல் மூலமா வர கொலஸ்ட்ரால் எல்லாம் லிவருக்கு அப்படி போகாம குறிப்பிட்ட அளவு வந்து வெளியேறும் தானே? ஓரளவு வெளியேறும், ஆனா ஓரளவு திரும்ப போகுதே. அந்த போறதையும் தடுத்து விட்டா சரியே. அப்ப திரும்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா தானே பைல ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப பிளட்ல இருந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கணும் லிவர். விளங்குதா? விளங்கில்ல? ஃபுல்லாவே ரீஅப்சார்ப் ஆகுமா இல்லாட்டி கொஞ்சம்? பைலா ஓரளவு தான். சரி, ஃபுல்லாவே எப்சர்ப் ஆகிறது இல்ல. நான் ஒரு மெடிசின் குடிச்சாலே அது ஃபுல்லா எப்சர்ப் ஆகிறது இல்ல. பேராசிட்டமால் நாங்க 500 மில்லிகிராம் குடிச்சதுக்கு அதுவும் ஒரு 350 மில்லிகிராம் மாதிரி தான் எப்சர்பே ஆகுது. மீதி அதாவது நாங்க இந்த ஃபுல் டேப்லெட் எடுக்கிட்ட காவாசி எப்சர்ப் ஆகாமலே வெளியில போகுது. எதுவுமே ஃபுல்லி எப்சர்ப் பண்ணி இல்ல. சரி, ஓகே. சரியா, எதுவும் டவுட் இருக்கா? கேளுங்க, பிரச்சனை இல்ல. டவுட் இருக்குதா இல்லாட்டி அடுத்த குரூப்புக்கு போமா? அடுத்த குரூப். சரியா, அடுத்த குரூப் ஒரு ரீட் பண்ணி பார்ப்போம். Lipolysis and triglyceride synthesis inhibitors. என்ன மெடிசின் தந்திருக்குது? நிகோட்டினிக் ஆசிட். சரியா, அப்ப இந்த மெடிசின் குடிச்சா பாருங்க என்ன நடக்கும்? லிப்போலைசிஸ் நடக்கும். சரியா, சொல்லுங்க, இந்த பயாலஜில இந்த லைசிஸ் என்ற வேர்ட் நீங்க இதுக்கு முத கேள்விப்பட்டிருக்கலாம்? பொதுவா உடையிறது தான் நாங்க லைசிஸ்ன்னு சொல்றோம். போட்டோலைசிஸ்டா சொல்லுங்க. போட்டோலைசிஸ் ஒளித்தாக்கம் எல்லாம் படிச்சிருப்பீங்க பயாலஜில. சரி, பிரச்சனை இல்லை. லைசிஸ்னா என்ன? உடையிறது. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? லைசிஸ்க்கு முன்னுக்கும் அப்ப அது அந்த வேர்ட்ல என்ன சொல்றதா இருக்கு? லிப்பிட்ட உடைக்கிறதும் அதே நேரம் டிஜி என்ன செய்யறது? சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றது. சரியா, லிப்பிடையும் குறைக்கிற, டிஜியும் குறைக்கிற. என்ன மெடிசின்? நிகோட்டினிக் ஆசிட். நிகோட்டினிக் ஆசிட். சரி, பாருங்க, அந்த நேம்லயே, அந்த குரூப்ல நேம்லயே இருக்குது என்ன செய்யுது. அடுத்தது ஸ்டெராய்டு அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர்.
விளங்குதா? நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பைல் மாதிரியே தான் பாருங்க. ஸ்டெராய்ட்ஸ் திரும்ப எப்சோர்ப் ஆகிறது தடுக்கிறது. சரியா? எப்சோர்ப் ஆகிறது தடுக்கிறது. ஸ்டெராய்ட்லயும் என்ன இருக்கு மெயினா? கொலஸ்ட்ரால் தானே. சரியா? என்ன மெடிசின்? எசிடிமைட். சரிதானே. அப்ப பெயர்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறோம். திரும்ப 4-5-10 தடவை பார்த்தா தான் பெயர்கள் ஞாபகத்துல இருக்கும். சொல்ற விளங்குதா? ஒரே தடவை பார்த்து அப்படியே ஞாபகத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்க வேணும். சரி, திரும்ப திரும்ப பார்த்தாதான் அந்த பெயர்கள் ஞாபகத்துல இருக்கும். சரி, மெடிசின் பேர் குறைஞ்சது பேர ஞாபகம் இல்லாட்டியும் சரியா, ஒரு மெடிசின் தர கிட்ட எந்த குரூப்பு கீழே வரண்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் மேல இல்லாடி அதை விட ஒரு மெடிசின் தர கிட்ட இந்த டிசீஸ்க்கு தான் யூஸ் பண்றாவும் தெரிய வரும். சரி, இப்ப நான் சும்மா சொல்றேன், சிம்வாஸ்டடின் எடுத்தாரு. சரி, இல்லாட்டி ரொசுவாஸ்டடின் தாரு. இப்ப உங்களுக்கு HMG கோ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்றது கஷ்டம் என்றாலும் இது மெயின் ஹெடிங் எது கீழே வருது சொல்லுங்க? என்ன மெடிசின் உண்டு? இல்ல, ஸ்டெட்டின்ஸ் சொல்ல கஷ்டம்னாலும் எது சொன்னவாது இப்ப தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹைப்போலிபிடெமிக் ட்ரக். விளங்குதா? ஒரு ஹைப்போலிபிடெமிக் ட்ரக். ஸ்டார்ட்ல அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கூட பாருங்க. அதுக்கு பிறகு திரும்ப அதுல எந்த குரூப் விளங்குதா? இப்ப நீங்க இதுதான் ஃபெஸ்ட் படிக்கணுன்றதால பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் மெடிசின்ஸ் தான் தெரியும். இப்ப இதுக்காகட்டுக்கு நீங்க டயபெட்டிக் படிக்க போற, அதுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன, எனர்ஜெசிக் மெடிசின் வரும், அங்கே ஆன்டிபயோட்டிக் வரும், கார்டியோவெஸ்குலர் மெடிசின்ஸ் வரும். இப்ப நிறைய மெடிசின் வர கூட்டிட்டு தானே போக போற, குறையறல. இன்னும் மெடிசின் கூடிக்கொண்டே போகும். அப்ப குறைஞ்சது மெடிசின் பேர் சொல்லக்கிட்ட இது நாங்க படிச்சது கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு எடுக்கிற மெடிசின் என்ற ஹெடிங்க்கு கீழே ஹைப்போலிபிடெமிக் ட்ரக் கொண்டு இது அந்த வாட்சும் ஸ்டார்ட்ல ஞாபகம் கொண்டு வரணும். கொஞ்ச காலம் போக 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 அதுலயும் எந்த குரூப் அது மாதிரி ஞாபகத்துக்கு வரும். சொல்ற விளங்குதா? சரியா? ஓகே, இப்ப இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா டீட்டெயிலா படிக்கணும். சரிதானே? இப்ப நான் இந்த இடத்துல சொன்னதுக்கு அது டீட்டெயில் இல்லை, இன்னும் டீட்டெயிலா படிக்கும். அப்ப முதலாவது குரூப் தானே என்ன சொல்லுங்க? HMG CoA reductase inhibitor. சரியா? இப்ப நாங்க என்ன விளங்கிறோம், இந்த மெடிசின் எப்படி எங்கட பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது, அது விளங்கினால் போதும். சரி, அப்ப நான் சொன்ன பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் எந்தெந்த இடத்துல வரையில, பிளட்டுக்கு கொலஸ்ட்ரால் தார ஆட்கள் யார் யாரு? லிவர். ஒன்று லிவர், அடுத்தது டயட்டரி, அதாவது GI ட்ரக்கால வாருது, உணவு சமன்பாட்டு தொகுதியால வாருது, அந்த கால்வாயால வாருது. அப்புறம் GIயால கொலஸ்ட்ரால் அது அடுத்தது வாரு. அப்ப இந்த பாக்ஸ் என்னவா இருக்கு, நடுவுள்ள பாக்ஸ் என்னவா இருக்கு? இங்க ஓரத்துல உள்ளது பிளட் எடுத்து தந்திருக்கு, இங்கால GI என்று தந்திருக்கு. நடுவுள்ள பாக்ஸ் என்னத்தை குறிக்குது? லிவர். வெரி குட், சரிதானே? அப்ப GIல இருந்து கொலஸ்ட்ரால் லிவருக்கு அதே நேரம் லிவர்லயும் கொலஸ்ட்ரால் நாங்க சொன்னதானே உற்பத்தி செய்யப்பட்டு அவ்வளவும் சேர்ந்து தானே VLDL எங்கேக்கு வார, பிளட்டுக்கு வார. சொல்றேன் சரியா? அதே நேரம் பாருங்க, லிவர்ல ஒரு பகுதி கொலஸ்ட்ரால் என்னவா மாத்தப்படுற, பைல் ஆசிடா மாத்தப்பட்டு அதை எங்க கொண்டு போய் திரும்ப கொட்டுரு, GI tract தானே. முன்சிறுகுடல்ன்றது GI ட்ராக்ட்ல ஒரு பார்ட் தானே. திரும்ப பாருங்க அது என்ன செய்யறது, ஒரு பகுதி ரீஅப்சார்ப் ஆகுது. அப்ப படங்கள் விளங்கணுமா, விஷயம் விளங்க இந்த படங்கள் விளங்கியோடு வரும். சரி, அப்ப இதுல உங்களுக்கு சொல்லி தராத ஒரு பார்ட் தான் இந்த பார்ட். என்ன வரைக்குமே கெஸ் பண்றீங்க? கொலஸ்ட்ரால் லிவர்ல கொலஸ்ட்ரால் எப்படி உற்பத்தி ஆக்கப்படுற அந்த ஸ்டெப் தான் இங்க தந்திருக்கு. இப்ப பாருங்க, ஃபைனலா தான் கொலஸ்ட்ரால் வருது. அதுக்கு முதல் என்ன இருக்குது? இல்ல, கொலஸ்ட்ராலுக்கு மேல ஸ்டெப்ல மெவலனிக் ஆசிட். மெவலனிக் ஆசிட் எதுல இருந்து வருது?
HMG. HMG HMG CoA. இது மாதிரி CoA நீங்க A லெவல்ல எங்கேயும் ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. என்னது? Acetyl CoA. எசடைல் CoA. அதேவா வார எசடைல் CoA வார உங்களோட A லெவல் பயாலஜிலையும் அந்த ஒளித்தொகுப்போ ஏதோ ஒரு இடத்துல வாரதானே, எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. CoA. எசடைல் CoA இந்த சுவாசத்துல வாரதா இருக்கும் இல்லையா? ஓ சார். College சரி. was அதே மாதிரி பாருங்க, இனி எசடைல் CoA இருக்குது. அது எதுவா ஸ்டார்ட்ல மாறுற சொல்லுங்க. HMG CoA. HMG CoA. அதுல இருந்து தான் என்ன வாரு? மெவலனிக் acid. மெவலனிக் ஆசிட். மெவலனிக் ஆசிட் வந்தா அதுல இருந்து என்ன உற்பத்தி செய்யும் வழியிலும் cholesterol. இந்த தாக்கத்துல ஆகும் முக்கியமான ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். HMG CoAல இருந்து எது வாருது? மெவலனிக் ஆசிட் வாருது. அப்புறம் இது ஒரு பல்படி தாக்கம் ஒரு மாதிரி தானே. முதலாவது AB ஆகுற, அப்புறம் B C-யா மாறுற, அப்புறம் C D-யா மாறுற. இது மாதிரி ஏல இருந்து டி வாரத்துக்கு பல தாக்கங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குறா. இதை நான் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கேன். பல்படி தாக்கம் உண்டு. தாக்க விதத்துல எல்லாம் அப்படி ஒன்றுக்கு மேல தாக்கம் வந்து விளைவு வரைகிட்டு அது பல்படி தாக்கம். அப்படி ஒரே ஸ்டெப்ல விளைவு வரண்டா முதன்மை தாக்கம், ஒருபடி தாக்கம் எல்லாம் படிச்சிருக்கீதானே. அதுல இந்த ஒரு சொல் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்களேன். வீத நிர்ணய படி என்று. வீத நிர்ணய படி இல்லாட்டி தாக்க விதத்தை தீர்மானிக்கும் படி என்று. இல்லாட்டி இன்னொரு சொல் ஆகவும் மெதுவான படி என்று. அது மாதிரி இந்த பலபடி தாக்கத்துல மிச்ச முக்கியமான இந்த கொலஸ்ட்ரால் வார வீதத்தை, எவ்வளவு குயிக்கா வாரன்ற வீதத்தை தீர்மானிக்கிறபடி இது எது? HMG CoAல இருந்து எது வாருது? மெவலனிக் ஆசிட் வாருது. அந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் நொதியம் ஒன்று இருக்கு. நொதியத்துல வேலையை தாக்கத்தை ஊக்குவிக்கிறே தானே. அந்த நொதியத்துல பேர் தானே என்ன? அப்ப நார்மலா நடக்கிறத விட HMG CoA ரிடக்டேஸ் இருக்கிட்ட HMG CoAல இருந்து மெவலனிக் ஆசிட் குயிக்கா ஃபாஸ்டா வருமா இல்லாட்டி வார வேகம் குறையுமா? வார வேகம் கூட. நான் என்ன கேட்கிறேன்னா, நார்மலா HMG CoAல இருந்து மெவலனிக் ஆசிட் வார வேகம் கூடயா இல்லண்டா HMG CoAல இருந்து அதே மெவலனிக் ஆசிட் தான், ஆனா இந்த டைம் என்ன இருக்கு? என்சைம் இருக்கு. சரியா? இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல குயிக்கா மெவலனிக் ஆசிட் வருமா? ரெண்டாவது சந்தர்ப்பத்துல மெவலனிக் ஆசிட் குயிக்கா வருமா? ரெண்டாவது. ஏன்? என்சைம் இந்த என்சைம் இந்த நொதியம் தாக்கத்தை ஊக்குவிக்கும். இந்த முக்கியமான படிய ஊக்குவிக்கிற ஆள் தான் இந்த நொதியம். அப்ப நாங்க எடுக்கிற இந்த ஸ்டெட்டின்ஸ் மெடிசின் என்ன செய்யும்டா, போய் இவரை பிடிச்சு கொள்ற, இவரோட வேலை செய்ய விடாம அவரை பிடிச்சு கொள்ற, அவரை இன்ஹிபிட் பண்ற. அப்ப என்ன நடக்கும்? மெவலனிக் ஆசிட் வார அளவு அதுல இருந்து வர்ற கொலஸ்ட்ரால் அளவும் ஆட்டோமேட்டிக்கா குறையும். விளங்குதா? அப்ப எங்கடா அந்த ஸ்டெப் ஒழுங்கா நினைவு இருந்தா, இந்த பேக்ரவுண்ட் நினைவு இருந்தா, ஸ்டெட்டின்ஸ் ஃபங்க்ஷனை சொல்றது ஈஸியா கஷ்டமா? அதே மாதிரி ஞாபகம் வச்சு கொள்றது பாடமாக்கணுமா? நீங்க கண்ண முடியும் உண்டு ஸ்டெட்டின்ஸ் ஃபங்க்ஷன் HMG CoA ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்றதுன்றது பாடமாக்கணுமா? இல்ல, தேவையில்லை. இந்த அளவு இந்த படம் மட்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். சரிதானே? அப்ப அதைத்தான் கீழே பந்தியில சொல்ற பாருங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ன்றது எப்படி அந்த டிசீஸை கியூர் பண்ணுது, இல்லாட்டி அதுல ஃபங்க்ஷனை எப்படி காட்டுது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இல்லாட்டி இன்னொரு பேர் சொல்லுவாங்க மோட் ஆஃப் ஆக்ஷன். மோட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோமே, எப்படி அவரோட வேலையை செய்யற அதான் இந்த இடத்துல தந்திரிக்கி. ரீட் பண்ணுங்க பாப்போம் ஒரு ஆள். Mechanism of action.
competitively inhibit a HMG-CoA reductase, which is the rate-limiting enzyme in cholesterol synthesis. Decreased hepatic cholesterol synthesis upregulates LDL receptor synthesis, increasing LDL cholesterol clearance from plasma. Some reduction in plasma triglycerides and increase in HDL cholesterol also occurs. சரியா? அப்ப ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்க சொன்னது என்னது? அதான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த முதலாவது பாயிண்ட்ல சொல்றது என்னது? Cholesterol synthesis குறைக்கிறது. கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ குறைக்கிற. இப்ப லிவருக்கு விளங்குற என்னண்டா, லிவர்ல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவு குறையுதுண்டு, உற்பத்தி ஆகிற கொலஸ்ட்ராலோட அளவு குறையுதுண்டு லிவருக்கு விளங்குறா. சரியா? ஆட்டோமேட்டிக்கா லிவருக்கு விளங்குற. இப்ப லிவருக்கு விளங்கணும்னா என்ன? சரி, இப்ப லிவர் கட்டாயம் தேவை கொலஸ்ட்ரால். ஏன் பைல் உற்பத்தி செய்யணும், பிளட்டுக்கு கொடுக்கணும், இல்லாம சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி, லிவர்லையும் கொலஸ்ட்ராலோட வேலைகள் நிறைய இருக்கு. அப்ப இந்த இடத்துல கொலஸ்ட்ராலோட அளவு குறைய கிட்ட லிவர் டக்குன்னு என்ன செய்யறா, சில ரிசெப்டர்ஸை உருவாக்குற. டக்குன்னு லிவர்ல ரிசெப்டர்ஸை உருவாக்குற. இந்த ரிசெப்டர்ஸ் என்ன செய்யும்டா, பிளட்ல இருந்து, பிளட்ல விஎல்டிஎல் இருக்குதானே, அந்த விஎல்டிஎல் அப்படியே கவர்ந்து திரும்ப லிவருக்கு கொண்டு வர. அப்படி லிவருக்கு கொண்டு வந்தா பிளட்ல உள்ள என்ன குறையும்? விஎல்டிஎல் அளவு குறையும். அதான் பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றீங்க, டிக்ரீஸ்ட் ஹெபடிக் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் அப்ரெகுலேட். அப்படின்னா ரெகுலேட் பண்ற எல்டிஎல் ரிசெப்டர்ட சிந்தசிஸ். இப்ப எல்டிஎல் ரிசெப்டர்ட அளவு கூடும். சரியா? சிந்தசிஸ் கூடும். அப்ப இன்க்ரீசிங் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கிளியரன்ஸ். சரியா? அப்படி ரிசெப்டர் கூட கிட்ட என்ன நடக்கிறண்டா, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கிளியரன்ஸ் நடக்கும். அதாவது எங்க வச்சு கிளியர் பண்றேன்டா, பிளாஸ்மா பிளட்ல இருந்து கிளியர் பண்ணி எல்லாத்தையும் லிவருக்கு கொண்டு வர. நாங்க ஃபெஸ்டிகே படிச்சோமே, ஹைப்பர்லிபிடீமியாண்டா என்ன? பிளட்ல கொலஸ்ட்ரால் கூடுறது, லிபிட் கூடுறது. அப்ப இங்க சிந்தசிஸ் அளவு குறைய கிட்ட ஒன்று லிவர்ல இருந்து பிளட்டுக்கு வர கொலஸ்ட்ராலோட அளவு குறையும். அதே நேரம் ஆல்ரெடி பிளட்ல உள்ள விஎல்டிஎல் திரும்ப எங்கேயும் போக பார்க்கும், லிவருக்கு போற. அது ரெண்டு வேலையாலையுமே என்ன நடக்கிற, பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் லிபிட் அளவு குறையுது. சொல்ற விளங்குதா? சார் செகண்ட் பாயிண்ட் சார் ரிப்பீட் சொல்றதா? திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் சேர்த்தே சொல்லுவோமே. இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்குற? HMG-CoA reductase நொதியத்தை வந்து கட்டுப்படுத்துறதுனால கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் வந்து குறையுது. ஆர்டருக்கே சொல்லுமே, ஸ்டார்ட்ல வச்சு எதுல வச்சு இது வர போகுது? HMG-CoA இருந்து எசிட்டில்-CoA. எசிட்டில்-CoA இருந்து யார் வார? HMG-CoA. இவர்ல இருந்து யார் வார? மெவலனிக் ஆசிட். இதுல இருந்து தான் யார் வார? கொலஸ்ட்ரால். இந்த இடத்துல ஒரு என்சைம் இருக்கி. சரி, அவர் தான் இந்த தாக்க வேகத்தை கூட்டுற. அந்த என்சைம் பேர் தானே என்ன? HMG-CoA reductase. சரி, அப்ப நாங்க எடுக்கிற ஸ்டேட்டின்ஸ் வந்து என்ன செய்யற, இவர் தானே மெயின் வேலை செய்யற. இவர்ட கையை கட்டி வைக்கிற. விலங்குதா? இவர்ட வேலை செய்ய விடாம கையை கட்டி வைக்கிற. HMG-CoA reductase ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ற. அதான் பேரு HMG-CoA reductase இன்ஹிபிட்டர். பேர்லேயே அதை இன்ஹிபிட் பண்ற. அவட கையை கட்டுற, அவட வேலை செய்ய விடாம. அதால HMG-CoA இருந்து வர மெவனிக் ஆசிட் அளவு குறையிற. அதால கொலஸ்ட்ரால் குறையிற. இப்ப இது நடக்கிறதால என்ன நடக்கிற, லிவர்ல உள்ள சொல்லுங்க
லிவருக்கு உள்ளுக்குள்ள கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யற? குறையுது. கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. இப்ப லிவருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா லிவர்ல இருந்து பைல் ஆசிட் உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்கணும். அது கொலஸ்ட்ராலை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் இவரு. இப்ப பாக்குற கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சதால என்ன செய்யறா, பிளட்ல உள்ள கொலஸ்ட்ராலை திரும்ப எடுக்க பாக்குற. இவர் கொடுத்த பிளட்டுக்கு கொடுத்த கொலஸ்ட்ராலையே திரும்ப எடுக்க பாக்குற. அப்படி எடுக்கிறதுக்கு இவர் சிக்னல் மேலகி கொடுக்குற. சரி, இப்படி சில ரிசெப்டர்ஸ் திரும்ப எடுக்கிற ஆட்களை உருவாக்குற. சரியா, அந்த ரிசெப்டர் பேர் தான் எல்டிஎல் ரிசெப்டர். இது என்ன செய்யறா, ஏற்கனவே பிளட்ல உள்ள எல்டிஎல் அப்படியே பிடிச்சு கொண்டு வர. சரியா, இல்லாட்டி உண்மையில இவர் போற இல்ல கவர்ந்து எடுக்கிறது. சரி, எல்டிஎல் அப்படியே எடுத்து எல்டிஎல் திரும்ப லிவர் உள்கொண்டாரு. அப்ப இதுக்கு எங்க இருந்த அந்த எல்டிஎல் பிளட்ல இருந்தது. பிளட்ல இருந்த எல்டிஎல் இந்த ரிசெப்டருக்கு கொண்டு வந்து ரிசெப்டர்ல இருந்து திரும்ப லிவர் உள்ளுக்கு எடுக்கிறது. அப்படின்னா இந்த பிளட்ல உள்ள எல்டிஎல் என்ன நடக்கும்? குறையும். நார்மலா இருக்கிறத விட குறையும். இப்ப லிவருக்கு தேவை, லிவர்ல குறைய கிட்ட லிவர் பிளட்ல இருந்து பறிச்செடுக்கும் திரும்ப. சரியா, நான் தானே தந்த திரும்ப தாண்டு திரும்ப பிளட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கு. விளங்குதா? எல்லாத்தையும் எடுக்காது, ஓரளவு எடுக்கிறதால பிளட்ல உள்ள எல்டிஎல் குறையும். நான் பார்த்ததே பிளட்ல எல்டிஎல் இல்லாட்டி விஎல்டிஎல் கூடுறதானே நாங்க ஹைப்பர் லிபிடீமியான்ற. அப்ப எல்டிஎல் குறைக்கிட்ட லிபிடீமியாவும் குறையும். சொல்ற விளங்குதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்கிறதால தான் செகண்ட் பாயிண்ட் நடக்குது. அப்படித்தானே, கொலஸ்ட்ரால் குறைஞ்சதால தானே பிளட்ல இருந்து திரும்ப பறிச்சு எடுக்குது. கிளியரா இல்லாட்டி பிரச்சனையா? ஓகே சார், கிளியர். இதோட எக்ஸ்ட்ராவா இப்ப இது ரெண்டு உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லலுமே, லாஜிக்கலா விளங்குமே. இதோட இதை கம்பைன் பண்ணி சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த இன்னும் ரெண்டு பேரையும் சரியும். என்னது? ட்ரைகிளிசரைடு அளவையும் குறைக்கும் பிளட்ல உள்ள. அதே நேரம் HDL அளவை கூட்டும். HDLன்றது நல்லவர் தானே, அவரோட அளவை கூட்டும். TGன்றது லிபிட் ஒரு வகை, அவரை குறைக்கும். இது குட் கொலஸ்ட்ரால் தானே, அவரோட அளவை கூட்டும், TG அளவை குறைக்கும். இதை விளங்கப்படுத்த கஷ்டம். சரி, எப்படியோ செய்யுது. இது எப்படி என்று விளங்கப்படுத்தலும் இந்த விஷயம் விளங்கப்படுத்தலாம். எனக்கு இல்ல புக்ஸ்க்குமா எப்படி நடக்குதுன்னு தெரியும், எனக்கு கண்டுபிடிச்சு இல்ல. சரிதானே, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்ற பாருங்க. Some reduction in plasma triglycerides and increase in HDL cholesterol also occurs. நடக்குதுன்னு சொல்ற, எப்படின்னு சொல்ற இல்ல. இது ரெண்டு பாயிண்ட் விளங்கப்படுத்தலும். இதால கொலஸ்ட்ரால் குறையறதால எல்டிஎல் ரிசெப்டர் வாரத்தால திரும்ப பிளட்ல இருந்து எல்டிஎல் எல்லாம் லிவருக்கு வரண்டு விளங்கப்படுத்தலும். இந்த பாயிண்ட விளங்கப்படுத்தலாம் எப்படி நடக்குதுன்னு தெரியும். சரிதானே, இவ்வளவு கிளியரா? ஆம் சார். இப்ப எனக்கு குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க, ஸ்டேட்டின்ஸ் எப்படி கொலஸ்ட்ரால குறைக்கிற? ஃபுல்லா சொல்லுங்க, 3 பாயிண்ட். யாரு ட்ரை பண்ண போற? ஸ்டெட்டின்ஸ் வந்து HMG ரிடக்டேஸ் இந்த நொடியத்தை வந்து தடுக்கிறதால மெவலோனிக் ஆசிட் வந்து உற்பத்தி செய்யற வீதம் குறையும். அதால வந்து கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி செய்யற வீதம் குறையும் லிவர்ல. அப்ப லிவர் வந்து உணரும் லிவர்ல வந்து கொலஸ்ட்ரால் அளவு குறைவுண்டு சொல்லி. அப்ப அது வந்து சிக்னலை வழங்கும் பிளட்ல இருந்து எல்டிஎல் தேவைன்னு சொல்லி. அப்ப எல்டிஎல் வந்து அகத்துறிஞ்சப்படும் லிவருக்கு. அது ஒரு மெத்தட். அடுத்தது வந்து பிளட்டுக்கு சப்ளை பண்ற எல்டிஎல் அளவு வந்து குறைக்கும். இதாலையும் பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. அடுத்தது வந்து பிளட்ல டிஜியை குறைக்கிற, அடுத்தது HDL கூட்டுற. இந்த 3 மெத்தடாலையும் பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுது. ஓகே, வெரி குட். அவ்வளவு சொன்னா போதும். எலிமெண்ட்ல இந்த பாயிண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இடையிலேயே இதுக்கு வந்து HMG ரிடக்டேஷன்றதுக்கு அதுக்கு முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தானே இருக்கு, எசடைல் கோயையும் சேர்த்து கொள்ளுங்க. விளங்குதா? ஓகே.
கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ்ட இனிஷியல் ஸ்டெப் வந்துட்டு எசிடைல் கோஏல இருந்து ஹெச்எம்ஜி கோஏ வாரது, ஹெச்எம்ஜி கோஏல இருந்து மெவலினிக் ஆசிட் வர்றது தான் அடுத்த ஸ்டெப். அதுதான் முக்கியமான ஸ்டெப். சரி, அது ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ்ன்ற ஒரு என்சைம் ஊக்குவிக்கிற. அப்ப நாங்க எடுக்கிற ஸ்டெட்டின்ஸ் குடிக்கிற மெடிசின் வந்து அந்த ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸை வைத்து இன்ஹிபிட் பண்ற, அவரோட வேலை செய்ய ஒன்று இல்லை. அதால என்ன நடக்கிற, வார மெவலினிக் ஆசிட் அளவு குறையிற, அது நேரம் உற்பத்தி ஆகிற கொலஸ்ட்ரால் அளவு குறையிற. சரி, அப்படி கொலஸ்ட்ராலோட அளவு லிவர் அளவு குறைவு லிவர் உணர கிட்ட, சரி லிவர் உணர கிட்ட லிவர் என்ன செய்யும், எல்டிஎல்ட ரிசெப்டர்ஸ் அளவை கூட்டும். எல்டிஎல்ட ரிசெப்டர்ஸ் அளவை கூட்ட கிட்ட அந்த ரிசெப்டர்ஸால இல்லாட்டி ரிசெப்டர்ஸை நோக்கி எல்டிஎல் வாரத்தால், சரி பிளட்ல இருந்து எல்டிஎல் வந்து பிளட்ல உள்ள எல்டிஎல் அளவு குறையும். சரி, அவளை சொன்னா போதும், சரிதானே? அதே நேரம் டிஜிட அளவை குறைக்கும், ஹெச்டிஎல் அளவை கூட்டும். ஓகே தானே? ஓ, இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பிளட்ல கூட இருக்கிறதால தானே இந்த ஹைப்போலிபிடமிக் ட்ரக் யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியா தானே ஸ்டெத்தின்ஸ் கொடுக்கறது. ஓ, அப்ப மத்த குரூப்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிரிஸ்கிரைப் பண்றாங்க? இப்ப சில நேரம் இப்ப நீங்க சொல்றதானே, இப்ப ஸ்டடீஸ் எடுத்தா குறையுத்தானே, அப்படித்தானே நீங்க சொல்ல வர. ஏன் அடுத்தடுத்த மெடிசனை பாவிக்கணும், அப்படியே அவங்களோட ஆர்கியூமெண்ட் இல்லாட்டி விளங்க இல்ல. இல்ல சார், இப்ப மத்த குரூப்ஸ் வந்து எப்படி பிரிஸ்கிரைப் பண்றாங்க டாக்டர்ஸ் அந்த? இப்ப இது இருக்க கிட்ட, இது இவ்வளவு செய்ய கிட்ட மத்தைய பாவிக்கணும்டா கேட்க வரீங்க, இல்லாட்டி இதை வச்சுக்கொண்டு ஏன் அடுத்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு கேக்குறதா? ஓ, அதை எப்படி பிரிஸ்கிரைப் பண்றாங்க? இப்ப ஸ்டெட்டின்ஸ் கொடுத்து பாக்குறாங்க, அப்ப எப்படி மத்ததுல அவங்க இப்ப உடனடியா எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க? இப்ப ரெசின்ஸ் பாவீங்க அப்படி இப்படின்னு. அது பேஷண்ட் விஷயங்கள் சிலது இருக்கு. இப்ப பாப்போம், நாங்க கீழே அடுத்து பார்க்க போற ஸ்டெட்டின்ஸ் யாருக்கும் கொடுக்க இயலாது, விளங்குதா? பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஸ்டெட்டின்ஸ் பாவிக்க இயலாம். சரியா? ஆல்ரெடி டிஷ்யூ ப்ராப்ளம், அதாவது டிஷ்யூண்டா அதுல மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு ஸ்டெட்டின்ஸ் பாவிக்கிறது பொருத்தம் இல்லை. அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ், அது மாதிரி சில ஸ்பெஷல் கண்டிஷன் இவரை பாவிக்கலாண்டா நாங்க அடுத்த மெடிசின் தான் போகணும், விளங்குதா? ஓகே சார். பின்னத்துல சொல்றீங்க பாருங்க, யார் யாருக்கு குடிக்க ஏலாண்டு. ஒன்று மயோபதி, ஆல்ரெடி மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கேன்டா, ஏன்டா அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நான் ஸ்டெட்டின்ஸ் எடுத்தா எங்கட மசில்ஸ் வீக் ஆகுற. உண்மையிலே இந்த நீங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கேலும், இந்த கொலஸ்ட்ரால் கூடுறாட்கள் சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் கூடி அதால கை கால் வலி என்று. உண்மையிலே கொலஸ்ட்ரால் கூடுறதால கை கால் வலி வார இல்லை, அதுக்கு எடுக்கிற ஸ்டெட்டின்ஸால தான் வாரு, விளங்குதா? அதுக்கு இருக்கிற மெடிசினாலதான் அந்த தசை வலி வாரு. ஆல்ரெடி தசையில ப்ராப்ளம் இருக்கிற ஆளுக்கு இந்த கொடுக்கலாம் திரும்ப. அதே மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்கலாம், பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு கொடுக்கலாம், அந்நேரம் லிவர்ல டிசீஸ் உள்ள ஆட்களுக்கு கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு விளங்குமே, இது மெயினா என்ன செய்யுது, லிவர்ல ப்ரொடியூஸ் பண்ற அளவுதான் குறைக்குது. ஆல்ரெடி லிவர்ல ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அப்ப அங்கே ஆல்ரெடி குறைவாத்தான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா, இல்லாட்டி ப்ரொடியூஸே பண்ற இல்லைன்னு வைப்போமே, அப்ப இந்த மெடிசன் எடுத்து புரோசனம் இல்லையே, வேறொரு மெடிசன் நான் போகணும், விளங்குதா? பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் பாக்குற, அது மாதிரி ட்ரக்ஸ் ஃபேக்டர்ஸும் பாக்குற, அவ்வளவு பார்த்துதான் எந்த ட்ரக்ஸை கொடுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ற. சரி, ஆன்சர் வந்ததா இல்லாட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? ஓகே சார். ஓகே, அடுத்தது இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. எப்படி மீதி கொஞ்சத்தை நாளைக்கு பாப்போமா? என்ன மேடம், ஓகே சார். இருக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே, அப்ப ஸ்டெட்டின்ஸ் சைட் எஃபெக்ட்ஸும் அடுத்த மெடிசின்ஸும் நாங்க நாளைக்கு பார்ப்போம். இப்ப நாளையோட ஹைப்பர்லிபிடீமியா முடியும். இப்ப நெக்ஸ்ட் வீக் நாங்க டயபெட்டிக்ஸ் இல்லாட்டி நாங்க சொல்ற சீனி நோய் என்று அதுக்கு எடுக்கிற மெடிசின்ஸை பார்ப்போம். சரிதானே? அப்ப ரெண்டும் முக்கியமான ஹெடிங்ஸ். வலிமையா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வருது, ஏன்னா பெரும்பாலான நாட்களுக்கு இந்த ரெண்டு டிசீஸும் இருக்குது. சரியா? 10 பேர் எடுத்துக்கிட்ட குறைஞ்சது
4-5 பேருக்காவது இந்த ரெண்டுமே இந்த டிசீஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு சான்ஸ் கூட. சரி, அதால பொதுவா மிச்சம் கொமனா உள்ள டிசீஸ் இல்லாட்டி மிச்சம் கொமனா யூஸ் பண்ற மெடிசின்ல தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரக்கூட. சரி, இப்ப அதுகளை தெளிவா வடிவா படிச்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் இன்ஷால்லா நாளைக்கு. சல்புட்டமாலையும் சிட்ரசின் அடுத்து எமாக்சிசிலின் அது 3